உற்சாகமாய் ஆண்டவருக்கு நன்றி செலுத்தலாமா? அப்பா உமக்கு நன்றி அப்பா. உண்மையே நாங்கள் நம்பிக்கொண்டு இருக்கிறோம் ராஜா. ஆண்டவரே அப்பா, ஆண்டவரே 10-20% அல்ல, 100க்கு 100, 200க்கு 200% உண்மையே நாங்கள் நம்பி இருக்கும்போது கர்த்தாவே எங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா தேவைகளையும் கர்த்தர் நீர் சந்திக்க வல்லவராய் இருக்கிறீர் அப்பா. ஓ ஆண்டவரே, தாய் மறந்தாலும் நீர் எங்களை மறக்காதபடி இனிமேலும் காக்கும் யெகோவாயிரே.
ஆர்ப்பரிப்போம் அன்பரே இயேசுவை. அல்லேலூயா ஸ்தோத்தரிப்போம் நாமே துதிகளுடனே. ஆர்ப்பரிப்போம் அன்பரே இயேசுவை. பழமையெல்லாம் ஒழிந்தே போனதே, எல்லாம் புதிதாக தேவனே ஆனதே. பழமையெல்லாம் ஒழிந்தே போனதே, எல்லாம் புதிதாக தேவனே ஆனதே. உந்தன் மகிமையில் இறங்கி வாருமே, நாங்கள் மறுரூபம் அடைந்திடவே. நாங்கள் மறுரூபம் அடைந்திடவே. ஸ்தோத்தரிப்போம் நாமே துதிகளுடனே. ஆர்ப்பரிப்போம் அன்பரே இயேசுவை. அல்லேலூயா ஸ்தோத்தரிப்போம் நாமே துதிகளுடனே. ஆர்ப்பரிப்போம் அன்பரே இயேசுவை. இந்த மட்டும் காத்த எபினேசரே, இனிமேலும் காக்கும் யெகோவாயிரே. இந்த மட்டும் காத்த எபினேசரே, இனிமேலும் காக்கும் யெகோவாயிரே. எங்கள் வாழ்க்கையின் இம்மானுவேலே, எங்கள் இம்மானுவேலரே. இந்த வருடத்தின் நாட்களிலே, புது வருடத்தின் நாட்களிலே. ஸ்தோத்தரிப்போம் நாமே துதிகளுடனே. ஆர்ப்பரிப்போம் அன்பரே இயேசுவை. அல்லேலூயா ஸ்தோத்தரிப்போம் நாமே துதிகளுடனே. ஆர்ப்பரிப்போம் அன்பரே இயேசுவை. ஸ்தோத்தரிப்போம் நாமே துதிகளுடனே. ஆர்ப்பரிப்போம் அன்பரே இயேசுவை. அல்லேலூயா ஸ்தோத்தரிப்போம் நாமே துதிகளுடனே. ஆர்ப்பரிப்போம் அன்பரே இயேசுவை. ஆமாண்டவரே, ஓ அந்நிய பாஷையினால கொஞ்ச நேரம் அந்நிய பாஷையில துதிக்கலாமா? ஓ ரிகாலரா சந்தலர துராக்க பலரபா, ஓ சந்தரே கேலரே செக்கேனா பல துராப்பா கலரா, ஓ ரிகாலரா சந்தலரா துராக்க பலரபா. ஆவியானே ஜீவன், வேறு ஒரு தெய்வம் இல்லை, நீரே தேவன். நீரே வழி, நீரே சத்தியம், நீரே ஜீவன். வேறு ஒரு தெய்வம் இல்லை, நீரே தேவன். விண்ணிலும் மண்ணிலும் நாமம் உந்தன் நாமமையா, உமக்கு நிகர் என்றும் நீர்தானையா. விண்ணிலும் மண்ணிலும் நாமம் உந்தன் நாமமையா, உமக்கு நிகர் என்றும் நீர்தானையா. நீரே வழி, நீரே சத்தியம், நீரே ஜீவன். வேறு ஒரு தெய்வம் இல்லை, நீரே தேவன். நீரே வழி, நீரே சத்தியம், நீரே ஜீவன். வேறு ஒரு தெய்வம் இல்லை, நீரே தேவன். கல்லும் அல்ல மண்ணும் அல்ல, கல்லான சிற்பமல்ல, ஜீவனுள்ள
நாமமல்ல ஜீவனுள்ள தேவன் என்றார் நீதானையா. ரூபங்கள் உமக்கில்லை, சொரூபமும் உமக்கில்லை, ஆவியாயிருக்கிறீர் ஆண்டவரே. ரூபங்கள் உமக்கில்லை, சொரூபமும் உமக்கில்லை, ஆவியாயிருக்கிறீர் ஆண்டவரே. நீரே வழி, நீரே சத்தியம், நீரே ஜீவன், வேறு ஒரு தெய்வம் இல்லை, நீரே தேவன். நீரே வழி, நீரே சத்தியம், நீரே ஜீவன், வேறு ஒரு தெய்வம் இல்லை, நீரே தேவன். நீரே வழி, நீரே சத்தியம், நீரே ஜீவன், வேறு ஒரு தெய்வம் இல்லை, நீரே தேவன். விண்ணிலும் மண்ணிலும் மெய் நாமம் உந்தன் நாமம் ஐயா, உமக்கு நிகர் என்றும் நீர்தானையா. விண்ணிலும் மண்ணிலும் மெய் நாமம் உந்தன் நாமம் ஐயா, உமக்கு நிகர் என்றும் நீர்தானையா. நீரே வழி, நீரே சத்தியம், நீரே ஜீவன், வேறு ஒரு தெய்வம் இல்லை, நீரே தேவன். நீரே வழி, நீரே சத்தியம், நீரே ஜீவன், வேறு ஒரு தெய்வம் இல்லை, நீரே தேவன். கரங்களை தட்டி அப்பா, நீர் ஒருவரே தேவன் அப்பா. ஆண்டவரே உமக்கு நன்றி, ஆண்டவரே உமக்கு நன்றி ராஜா. துதிக்கிறோம் அப்பா, துதிக்கிறோம் ராஜா. உங்க உறவுல நாங்க இன்னும் பலப்பட வாஞ்சிக்கிறோம்ப்பா. அந்த வாஞ்சை அப்பா எங்க மக்களுக்கு வரட்டும், எங்க விசுவாசிகளுக்கு வரட்டும், எங்களுக்கு வரட்டும், எனக்கு வரட்டும் ஆண்டவரே. உமக்கு நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆவியானவரே. அர்ப்பணித்தவர்களாய் இந்த ஒரு சில பாடல்களை நம்ம பாடலாம். ஓ நன்றி. பலன் தரும் புகலிடம் நீரே, உம்மில் வேரூன்ற கிருபை செய்தீரே. பலன் தரும் புகலிடம் நீரே, உம்மில் வேரூன்ற கிருபை செய்தீரே. மலர்ந்திடுவே நான் கனி கொடுப்பேன், உலகமெங்கும் நான் பலன் கொடுப்பேன். மலர்ந்திடுவே நான் கனி கொடுப்பேன், இந்த உலகமெங்கும் நான் பலன் கொடுப்பேன். அபிஷேக ஒலிவ மரம் உம் ஆலயத்தில் நடப்பட்டவள், உம் சமூகத்தில் வாழ்கின்றவள், உம் அன்பையே நம்பி
நான் அழிந்து போகவில்லை. உங்க அன்பு இருந்ததால நான் கைவிடப்படல. உங்க கிருபை என்ன காப்பதால வாழ்ந்து கொண்டிருக்கேன். உங்க அன்பிற்கு நிகரே இல்லை. இயேசுவின் கிருபை என்ன காப்பதால வாழ்ந்து கொண்டிருக்கேன். உங்க அன்பிற்கு நிகரே இல்லை. எத்தனை பேர் என்னை அழிக்க நினைத்தும் அழியாத அழைப்பு என்னை காத்து கொண்டதே. துரோகங்கள் வீண் பழிகள் என் மேல் விழுந்தும் கரைப்படாத கரங்கள் என்னை தாங்கிக் கொண்டதே. எத்தனை பேர் என்னை அழிக்க நினைத்தும் அழியாத அழைப்பு என்னை காத்து கொண்டதே. துரோகங்கள் வீண்பழிகள் என் மேல் விழுந்தும் கரைபடாத கரங்கள் என்னை தாங்கிக் கொண்டதே. என் எஜமானனே, என் எஜமானனே, என்னை அழைத்த எஜமானனே, எஜமானனே, என் எஜமானனே, என்றும் நடத்தும் எஜமானனே. உங்க அழைப்பு இருந்ததால நான் அழிந்து போகவில்லை. உங்க அன்பு இருந்ததால நான் கைவிடப்படல. உங்க கிருபை என்ன காப்பதால வாழ்ந்து கொண்டிருக்கேன். உங்க அன்பிற்கு நிகரே இல்லை. இயேசுவின் கிருபை என்ன காத்ததால வாழ்ந்து கொண்டிருக்கேன். உங்க அன்பிற்கு நிகரே இல்லை. அழைத்தவர் நீரோ உண்மை உள்ளவர். என்னை உயர்த்தி வைக்கும் மேன்மையான திட்டம் கொண்டவர். என்ன வந்தாலும் எது வந்தாலும் தொடர செய்பவர். நான் என்றென்றும் சார்ந்திருக்கும் தகுதி கொண்டவர். அழைத்தவர் நீரோ உண்மையுள்ளவர். என்னை உயர்த்தி வைக்கும் மேன்மையான திட்டம் கொண்டவர். என்ன வந்தாலும் எது வந்தாலும் தொடர செய்தவர். நான் என்றென்றும் சார்ந்திருக்கும் தகுதி உள்ளவர். உம்மை நம்பிடுவேன், உம்மை பின்தொடர்வேன். இறுதி வரை உம்மை சேவிப்பேன். உம்மை நம்பிடுவேன், உம்மை பின்தொடர்வேன். இறுதி வரை உம்மை சேவிப்பேன். உங்க அழைப்பு இருந்ததால நான் அழிந்து போகவில்லை. உங்க அன்பு இருந்ததால நான் கைவிடப்படல. உங்க கிருபை என்ன காத்ததால வாழ்ந்து கொண்டிருக்கேன். உங்க அன்பிற்கு நிகரே இல்லை. இயேசுவின் கிருபை என்ன காத்ததால வாழ்ந்து கொண்டிருக்கேன். உங்க அன்பிற்கு நிகரே இல்லை. மனிதர் அடைத்த கதவுகள் ஒன்றோ இரண்டோ நீர் எனக்காக திறந்தது. எல்லாரும் சொல்லுவீங்களா? நீ என்றென்றும் சார்ந்திருக்கும் தகுதி கொண்டவர். மனிதர் அடைத்த கதவுகள் ஒன்றோ இரண்டோ நீர் எனக்காக திறந்தது. 1000 அன்றோ உடைக்கப்பட்டு உம்மை விட்டு ஓடி ஒளிந்தும் என்னை துரத்தி வந்து ஊழியத்தை துவங்க செய்திரே. என் ஆதாரமே, என் ஆதரவே,
கிருபை என்ன காப்பதால வாழ்ந்து கொண்டிருக்கேன். உங்க அன்பிற்கு நிகரே இல்லை, உங்க அன்பிற்கு நிகரே இல்லை. இயேசுவின் கிருபை என்ன காப்பதால வாழ்ந்து கொண்டிருக்க, உங்க அன்பிற்கு நிகரே இல்லை, உங்க அன்பிற்கு அளவே இல்லை. ஆமாண்டவரே, உடைய கிருபை அளவில்லாத கிருபையை நீங்க எங்க மேல வச்சிருக்கிறீங்கப்பா. அதை நாங்கள் உணர்ந்து கொள்ள அப்பா, உம்மை நோக்கி நாங்கள் பார்க்க எங்கள் கிருபை தாங்க. எல்லாவற்றிலும் அப்பா ஆண்டவரே, எங்களை மேன்மையான திட்டங்களை அப்பா தருகிறவர் நீர் அப்பா. உலகம் தரக்கூடாத சமாதானத்தை தருகிறவர் அப்பா, உலகம் தரக்கூடாத வெற்றியை நீர் தருகிறவர் ஆண்டவரே. அப்பா, சிறியவனை புழுதியிலிருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்த உம்மால மாத்திரமே முடியும். உலகத்தால் ஒதுக்கப்பட்டவங்க, அவமானப்பட்டவங்க, ஓ அப்பா, எல்லாரையும் அப்பா நீ தான் மேன்மைப்படுத்தி வச்சிருக்கிறீங்கப்பா. நீங்கள் தான் அவங்களுக்கு நல்ல இடத்துல வச்சிருக்கிறீங்கப்பா. ஓ, நாங்கள் இப்போ இந்த இடத்துல இருக்கிறோன்னா எஸ்அப்பா, அது உங்களுடைய சுத்த கிருபப்பா. தகுதி இல்லாத எங்களுக்கு, எல்லாரும் சொல்லுங்க, தகுதி இல்லாத நமக்கு ஒவ்வொரு பதவியிலையும் ஒவ்வொரு இடங்கள்லையும் குடும்பத்தில் ஒரு பொறுப்பு, தாய் என்ற பொறுப்பு, பெற்றோர்களை பாதுகாக்கின்ற பொறுப்பு, பிள்ளைகளை பாதுகாக்கின்ற பொறுப்பு, கணவனை மனைவியை பாதுகாக்கின்ற பொறுப்பு. உலக பிரகாரமாக நீங்கள் வேலை செஞ்சுருந்தீங்கன்னா உங்களுக்குன்னு ஒரு பதவி டெசிக்னேஷனில் நீங்கள் இருப்பீங்க. அதெல்லாம் போட்டது ஆண்டவருடைய கிருபை. நம்மளால் ஒன்றுமே இல்லை. நம்ம எவ்வளோ நல்லா படித்தாலும் எவ்வளோ நல்லா உழைச்சாலும் ஆண்டவருடைய அந்த கிருபை அனுகிரகம் இல்லைன்னா எல்லாமே வேஸ்ட். ஏசப்பா, உடைய கிருபை எங்களை தாங்குகிறது, உடைய கிருபை எங்களை வழி நடத்துகிறது. ஓ பரிசுத்த ஆவியானவரே, நாங்கள் முழுமையாய் அர்ப்பணிக்கிறோம். எங்களை நாங்கள் ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. எங்களுடைய குறைகள் குற்றங்கள் எல்லாவற்றையும் அப்பா நீர் கழுவி சுத்திகரிப்பீராக. இயேசுவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி சுத்திகரிக்கும் என்றபடியாய் அப்பா, எங்கள் சபையில் வந்திருக்கிற ஒவ்வொருவரும் அப்பா எந்த பலவீனத்தோடு வந்திருந்தாலும் அப்பா, சபை முடிந்து போகும்போதே ஒரு சுகம் அவர்களுக்குள்ள வரட்டும். கர்த்தர் எனக்கும் ஒரு சுகத்தை இன்றைய நாள் கட்டளையிட்டிருக்கார். அதற்காக நான் தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன். நீங்களும் என்னென்ன பகுதியில் என்னென்ன பலவீனம் உங்களுக்கு இருக்கிறதோ, என்னென்ன தேவைகள் இருக்கிறதோ ஆண்டவர் சமூகத்தில் சொல்லியிருக்கீங்க. இந்த வாரத்தை நடத்துவதற்குரிய பலனையும் சத்துவத்தையும் ஆண்டவர் உங்களுக்கு கொடுப்பாராக. ஓமக்கு நன்றி. நாங்கள் தாழ்த்துகிறோம், நீர் பெருகவும் நாங்கள் சிறுகவும். ஆண்டவரே, சகல துதிகன மகிமையெல்லாம் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் பிதாவே. தலை நிமிர செய்பவர் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே, தகப்பனே தந்தையே, தலை நிமிர செய்பவர் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே, கேடகம் நீரே, மகிமையும் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே, கேடகம் நீரே, மகிமையும்
39:1-2. கர்த்தர் மோசேக்கு கற்பித்தபடியே அவர்கள் இளநீல நூலாலும் இரத்தாம்பர நூலாலும் சிவப்பு நூலாலும் பரிசுத்த ஸ்தலத்தில் ஆராதனை செய்ததற்கு வேண்டிய இல்ல 39 39:1-2. யோசேப்பு தானே. யோசேப்புக்குள்ள மோசே வந்தாருன்னு யோசிச்சு பயந்துட்டேன். யாத்திராகம் எடுத்துட்டீங்களோ? யோசேப்பு அட்வான்ஸா போய் எகிப்துக்கு கொண்டு போகப்பட்டான். பார்வோனுக்கு பிரதானியும் தலையாரிகளுக்கு அதிபதியுமாகிய போத்திபார் என்னும் எகிப்து தேசத்தான் அவனை அவ்விடத்திற்கு கொண்டு வந்த இஸ்மவேலரிடத்தில் விலைக்கு வாங்கினான். ஓகே, படிக்கலாம். கர்த்தர் யோசேப்போடு இருந்தார். அவன் காரிய சித்தி உள்ளவனானான். அவன் எகிப்தியனாகிய தன் எஜமானுடைய வீட்டிலே இருந்தான். கர்த்தர் அவனோடு இருக்கிறார் என்றும் அவன் செய்கிற யாவையும் கர்த்தர் வாய்க்க பண்ணுகிறார் என்றும் அவன் எஜமான் கண்டு யோசேப்பினிடத்தில் தயவு வைத்து அவனை தனக்கு ஊழியக்காரனும் தன் வீட்டு விசாரணைக்காரனுமாக்கி தனக்கு உண்டான யாவற்றையும் அவன் கையில் ஒப்புவித்தான். ஆமேன், அல்லேலூயா. இங்க உலக பிரகாரமான தகப்பன் யார் கூட இல்லை? யோசேப்போடு இல்லை. உலக பிரகாரமான தகப்பன் இருந்திருந்தா இங்கே அடிமையா இருந்திருக்க மாட்டான். ஆனா உலக பிரகாரமான தகப்பன் இல்லாம இருந்தாலும் நமக்கு பரலோக தகப்பன் நம்ம கூடவே இருக்கிறாரு. அல்லேலூயா. ஒருவேளை உங்களுடைய அப்பா உங்களுக்கு உயிரோடு உங்களோடு இல்லாம இருக்கலாம். உங்களை காப்பாற்றுகிறவர் உங்க சொந்தக்காரன் யாராவது ஒருத்தவங்க சிறகு அப்பா இருக்காது, பெரியப்பா சித்தப்பா எல்லாம் இருப்பாங்க, அவங்க கூட யாருமே இல்லை, கவனிக்க யாருமே இல்லை, யாருமே எல்லாம் பரவாயில்ல, இயேசு உங்களோடு இருக்கிறாரு. அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசு உங்களுக்கு கைட் பண்ணுவார். ஆமேன். ட்ரெயின் பண்ணுவார். தகப்பன் வேலை என்ன கேட்டீங்கன்னா, தகப்பன் பிள்ளை என்ன பண்ணுவாங்க? ட்ரெயின் பண்ணும். என்ன பண்ணும்? அம்மா பாசத்தை காட்டுவாங்க, அப்பா அந்த குழந்தைய என்ன பண்ணுவாங்க? ட்ரெயின் பண்ணுவாங்க. தமிழ் என்ன சொல்றது? வழி நடத்துவாங்க. அதோட இன்னும் கரெக்டான மீனிங் இல்லையே ட்ரெயின் பண்ணதுக்கு. கற்றுக் கொடுப்பார்கள், பயிற்சி கொடுப்பார்கள். சரிங்களா? பயிற்சி கொடுப்பாங்க. யாருன்னா தகப்பன். அல்லேலூயா. அப்போ உங்களுக்கு உலக பிரகாரமான தகப்பன் உங்களுக்கு பயிற்சி கொடுப்பாங்க. அதை காட்டிலும் பரலோக தகப்பன் உங்களுக்கு பயிற்சி கொடுப்பார், ட்ரெயின் பண்ணுவார். எப்படி வாழ வேண்டும், என்ன செய்ய வேண்டும், எப்படி பேச வேண்டும், உங்கள் சூழ்நிலையை ஒவ்வொன்றும் மாற்றிக்கொண்டே இருப்பார். அல்லேலூயா. நமக்கு ஒரு நல்ல தகப்பன் உண்டு. பக்கத்து சொல்லு, நமக்கு ஒரு நல்ல தகப்பன் உண்டு. அப்பா எல்லாம் கவலைப்படாத, அப்பா இருக்கணும் இல்லை கவலைப்படாத, ஏசப்பா இருக்கிறாரு. அல்லேலூயா. சொன்னீங்களா? ஏசப்பா இருக்கிறாரு, அவர் உங்களுக்கு விசாரிப்பார். அல்லேலூயா. அவங்க விசாரிப்பார். ஆகாரு ஏன் அழுகுறான்னு கேட்டார். புறஜாதி பெண் தான். எல்லாம் என்ன பண்ணாங்க? அமிச்சிட்டாங்க. கூட இருந்த அவரும் கணவனை அமிச்சிட்டார், யாருமே இல்லை. ஆனால் ஆகாருக்கு ஒரு தகப்பன் இருந்தார். அல்லேலூயா. அவர் பேர் யாரு? அவர் யாரு? கர்த்தர். அல்லேலூயா. அவர் தான் முதல்ல ஆண்டருக்கு பேர் வைக்கிறாரு. என்ன வைக்கிறாரு? என்னை காண்கிறவர். அல்லேலூயா. ஆபிரகாம்னு பேர் வைக்கல. முதல்ல கடவுளுக்கு இங்கதான் என்ன பண்ணாரு? பேர் வைக்கிறார். யாரு? ஆகார். என்னை காண்கிறவர். என் நான் என்ன பண்றேன்? எகிப்தில் வந்துட்டேன், இவரோட இருந்தேன், ஆனா எல்லாம் யூஸ் பண்ணி என்ன பண்ணாங்க? என்ன அனுப்பிச்சிட்டாங்க. ஆனாலும் என் தகப்பனை காண்கிறார். உங்க தகப்பன் உங்களை காண்கிறார். அல்லேலூயா. நீங்க படுற பிரயாசத்தை எங்களை பார்க்கிறாரு, நீங்க படுற கஷ்டத்தை பார்க்கிறாரு. நீங்க சும்மா இல்லை, நீங்க என்ன யாருமே பார்க்கல, எனக்கு யாருமே எனக்கு தெரியாது அப்படி சொல்ல முடியாது. நீங்க பண்ற பிரயாசத்தை தேவன் பார்க்கிறார். அல்லேலூயா. சகையு மரத்துக்கு மேல ஏறி ஆண்டு எப்படிப்பட்டவரோ என்று பார்க்க வகை தேடி கொண்டுகிறார். ஆண்டவர் நேரம் வந்து அவர் எதிர்பார்த்திருக்கே மாட்டான். மரத்துக்கு மேல பார்த்து சகையே சீக்கிரம் இறங்கி வான்றார். அவர் சகைக்கு ஆச்சரியமா இருந்தது, எப்படி நான் மேலுக்கு தெரியும்னு. மேலுக்கு தெரியுது மாத்திரம் இல்ல, அவர் பேர் தெரிஞ்சிருக்கு. அல்லேலூயா. மேல பார்த்திருக்கலாம், ஆனா பேர் எப்படி தெரியும்? உங்களுடைய பேரும் ஆண்டவருக்கு தெரியும். நீ எவ்வளவு கஷ்டப்பட்டு என்னை பார்க்க வேண்டும் என்று அந்த முள்ளு மரத்து மேல ஏறி நான் வெறுதுக்கு முன்னாடியே போய் நின்று பார்க்கறல்ல. அநேகர் வந்து பார்க்க முடியும் சொல்லிட்டு போயிட்டாங்க. ஆனா நீயும் கஷ்டப்பட்டா. ஒரு டாக்ஸ் கலெக்டர் அதுக்கு மேல இருந்து பார்க்கிறாரு. அவரு ஆண்டவர் பாப்பாரான்னு எதிர்பார்க்கல. ஆனா தகப்பன் யாரை பார்த்தாரு? மேல பார்த்து
சகைவேன்றார். இவனுக்கு ஆச்சரியமாயிடுச்சு. அதே மாதிரி உங்களை பார்க்கிற மாத்திரமல்ல, உங்க பேர் ஆண்டுக்கு தெரியும். உங்க பேர் தெரியுது மாத்திரமல்ல, எவ்வளவு கஷ்டப்படுறேன்னு ஆண்டு தெரியும். சும்மா பார்க்கல, அவ்வளவு கஷ்டப்பட்டு ஒரு டாக்ஸ், இன்கம் டாக்ஸ் கலெக்ட் பண்றவரு, டிபார்ட் ஒர்க் பண்ற ஒரு மனுஷன் அந்த மரத்துக்கு மேல ஏறி என்ன பார்க்கிறதை, அவன் பண்ற பிரயாசத்தை கர்த்தர் அறிந்திருக்கிறார். அல்லேலூயா. சும்மாலாம் பார்க்கல, சீக்கிரம் இறங்கி வா, நான் இன்னைக்கு என் வீட்டுல தங்க வேண்டும்ன்றார். அப்போ தேவன் உங்களை பார்க்கிறார். ரெண்டாவது, உங்க பேர் ஆண்டவருக்கு தெரிகிறது. மூன்றாவது, நீங்கள் பட்ட பிரயாசமும் தெரிகிறது. யாருமே பார்க்கல, யாருக்கும் தெரியாம இருக்கலாம். நீங்க வடிக்கிற கண்ணீர், நீங்க சொல்ற விஷயங்கள், நீங்க பண்ற பிரயாசங்கள் யாருக்கும் தெரியாம இருக்கலாம். சொன்னாலும் புரிந்து கொள்ள முடியாத சூழ்நிலை இருக்கலாம். ஒரு பிள்ளைகளுக்கு புரியாம இருக்கலாம், கணவருக்கு புரியாம இருக்கலாம், சொந்தக்காரங்க தெரியாம இருக்கலாம், சொன்னா என்ன நினைச்சுப்பாங்கன்னு நினைக்கலாம். அதெல்லாத்தையும் காட்டிலும் ஆண்டவருக்கு நீங்க படுற பிரயாசம் தெரியும். நிச்சயமா பதில் செய்வாரு. அல்லேலூயா. நிச்சயமா இவனை காப்பாற்றுவார். அப்படி கண்ணீரோடு விடுகிற தேவன் நம்ம தேவன் அல்ல. நம் தேவனுக்கு கண்ணீரை துடைக்கிறவர். அல்லேலூயா. நம்முடைய கண்ணீரை துடைக்கிறவர். இது வரைக்கும் வந்திருக்கீங்களே, தேவனுடைய கிருபைதான். என்றோ அழிந்து போயிருக்க வேண்டியது, என்றோ நிர்மூலமாக வேண்டியது, என்றோ நாசமா போய் வேண்டியது. ஆனால் தேவன் இம்மட்டும் நம்மளை கொண்டு வந்தார்னா தேவனுடைய கிருபை. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ யோசேப்போடு பரம தகப்பனர் இருக்கிறார். அவர் என்ன பண்றார், கையில் எடுத்து அவர் என்ன ட்ரெயின் பண்றார். சரிங்களா? அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 2வது அதிகாரம் பார்த்தீங்கன்னா 2வதுல அதுலயே கர்த்தர் யோசேப்போடு இருந்தார், அவன் காரிய சித்தி உள்ளவன் ஆனான். கர்த்தர் யோசேப்போடு இருந்தார். நம்முடைய தகப்பன் யோசேப்போடு இருந்து அவன் என்ன அவனை நடத்துறார், அவனை ட்ரெயின் பண்றார். என்ன ட்ரெயின் பண்றாரு, அந்த இடத்த நிர்வகிக்கக்கூடிய ட்ரெயின் பண்றார். குடும்பத்தில் இருந்தாரு, இங்க அடி விற்கப்படுறான். போத்திபார் வீட்டில், எகிப்தில் இருக்கிற ஒரு பெரிய அதிகாரி வீட்டில் என்ன அடிமையா இருக்கிறான். அங்கே ஆண்டவர் ட்ரெயின் பண்றார். எதுக்கு ட்ரெயின் பண்றாரு? பிற்காலத்துல இதே யோசேப்பு தான் எது ஆளணும்னா மொத்தம் எகிப்தையே ஆளணும். ஆண்டு அங்க எல்லாருக்கும் என்ன பண்ணும், சாப்பாடு தரணும். எல்லாருக்குமே லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான பேருக்கு என்ன பண்ணும், ஃபுட் டெலிவரி பண்ணும். ஃபுட் டெலிவரினா நீங்க ஸ்விக்கி டொமேட்டோ அடிச்சுக்காதீங்க இல்லைங்களா, அந்த ஸ்விக்கியோ சொமேட்டோ இல்லை. இது தானியம் இல்லாம கஷ்டப்பட போறாங்க 7 வருஷம். இப்போது எல்லாருக்குமே தரணும், சாப்பாடு தரணும். அதுக்கு கொஞ்சம் கொஞ்சமா ட்ரெயின் பண்றாரு. நம்முடைய பார்வையில பார்த்தீங்கன்னா இது ஒரு பனிஷ்மெண்ட் மாதிரி இருக்கும். ஆனா ஆண்டவர் பார்வை பனிஷ்மெண்ட் இல்லை, இது என்னது, ப்ரமோஷன். அல்லேலூயா. ஆண்டவர் நல்லதிலிருந்தும் நம்மளை ட்ரெயின் பண்ணுவாரு, ஆண்டவர் கெட்டதிலிருந்தும் நம்ம ட்ரெயின் பண்ணுவாரு. அல்லேலூயா. ஒருவேளை நீங்க நல்ல வழியில போறீங்க, ஆண்டவர் உங்களுக்கு நன்மை தர, அந்த நல்ல வழியிலிருந்து ஆண்டவர் உங்களை ட்ரெயின் பண்ணுவார். ஒருவேளை நீ வழி மாறி பிசாசு வார்த்தையை கேட்டு உங்க மோசம் போயிட்டீங்கன்னா, மோசம் போனதுலேருந்தும் தேவன் ட்ரெயின் பண்ணுவார். அதான் நல்ல ஒரு திறமையான ஒரு ட்ரெயினர் அர்த்தம். நல்ல டீச்சர்னா நல்லா படிக்கிறவனையும் என்ன பண்ணுவாரு, பாஸ் ஆக்கி நல்ல மார்க் எடுத்து வைப்பாங்க. ஃபெயில் ஆனவனையும் என்ன டீச்சர் என்ன சொல்றீங்க, என்ன பண்ணுவாங்க, ஃபெயில் ஆகிறவங்க என்ன பண்ணுவாங்க, பாஸ். நல்ல டீச்சர், நீ ஃபெயிலே நீ பாஸ் ஆகட்ட போ. அது இல்லை, நல்ல டீச்சர் இருந்தா அந்த ஃபெயில் ஆனு என்ன பண்ண பாஸ் ஆக்கணும். அல்லேலூயா. இங்க ஆண்டவர் நீங்க வாழ்க்கை நல்லதா இருந்தாலும் உங்களுக்கு ட்ரெயின் பண்ணி உங்க வாழ்க்கை உயர்த்துவாரு. நீங்க ஒருவேளை ட்ராக் மாதிரி தப்பாய் போனாலும் அந்த அதுல இருந்தும் என்ன பண்ண உங்களுக்கு ட்ரெயின் பண்ணி வாழ்க்கை உயர்த்துவாரு. ஆக மொத்தத்துல நீங்க உயர்வது தேவனுடைய சித்தம். அல்லேலூயா. ஐயோ நான் தப்பா முடிவெடுத்துட்டேனே, என்ன பண்ணி தரலையே. தப்பா முடிவெடுத்தாலும் தேவன் கொண்டு என்ன பண்ண உங்களுக்கு சரியான பாதை கொண்டு நிப்பாட்டுவார். நீங்க கூகுள் இதுல பாத்தீங்கன்னா, கூகுள் மேப்ல பாத்தீங்கன்னா அது மேப் போட்டீங்கன்னா போவீங்க. போனா அந்த ரூட் தப்பா போனா சொல்லுமா, அப்படி போங்க, ரைட் திரும்பணும், விட்டுட்டீங்க என்ன சொல்லுவோம், அடுத்த ரைட்டு வாங்க, திருப்பி லெஃப்ட் வாங்க. எப்படி என்ன பண்ணுவோம், கூகுள் மேப் சேர்த்துரும். இல்லையா, ஒன்று வீட்டில் சேர்த்துறோம், இல்லை குளம் ஆறு காட்டி கொண்டு ஒன்றா மேலே சேர்த்துடும், ஏதோ ஒன்று சேர்த்து விட்டுருவானா.
அப்போ ஆண்டவர் உங்களை எப்படியாவது நல்லதோ கெட்டதோ கரெக்டான பாதை இல்லையோ ஆண்டு உங்களை சரியான நடத்துவாரு. ஒரு நீங்க தப்பான டிசிஷன் எடுத்திருக்கலாம், இல்லை தப்பான முடிவு எடுத்திருக்கலாம். அந்த தப்பான முடிவும் சரியான முடிவாய் மாற்றி உங்கள் வாழ்க்கையை மேன்மை கொண்டு வருகிற வல்லமுள்ள தேவனை வணங்கி கொண்டிருக்கிறோம். உலக மக்கள், உலகத்துடைய ஆட்கள் தப்பான முடிவு எடுத்துனா அவங்க முடியாது. ஆனால் தேவன் அப்படி இல்லை. நீங்கள் தப்பே பண்ணியிருந்தாலும் ஆண்டு உணர பண்ணுவார், சரி பண்ணி சரியானதை கொண்டு வருவார். அல்லேலூயா. யோசேப்பு எதுக்காக கொண்டு வந்துக்கிறா அப்படின்னா தரிசனம் பார்த்தான். என்ன தரிசனம் பார்த்தானா, அவங்க சகோதரர் எல்லாமே பணிந்து கொள்வார்கள் அப்படி தரிசனத்தை பார்த்தா, நீ என்ன பண்ண, நான் உன்னை பணிஞ்சு கொள்ளணுமா அப்படின்னு பார்த்தால எல்லாரும் பகைச்சு இவனை அடிச்சு இங்க எகிப்துக்கு போகிற இந்த ஆட்களுக்கு வித்துட்டான். அப்பா ஏன் அனுப்புனாரு? எதுக்கு அனுப்ப தெரியுமா? சாப்பாடு கொண்டு போகணும்னு சொல்லி அனுப்புனார். இவன் பார்க்க அண்ணன்மார்கள் இல்லை. அப்போ ஒரு சொல்றாரு, இங்க இல்லப்பா, தோத்தான்ல போயிருக்காங்க, அது ஊர் பேர், தோத்தானுக்கு போயிருக்காங்க, அங்க சகோதரர் இருப்பாங்க போகணும். அங்க பார்க்கும்போதான் பார்த்துட்டு இப்போ இது பாரு, இது வந்துக்கிறாங்க பாருப்பா, யாரு சொப்பனம் பார்க்க வந்துக்கிறான் சொல்லிட்டு என்ன பண்ணாரு, அவனை அடிச்சு வித்துடுறான். யோசிச்சு பாருங்க. அப்பா ஒரு இடத்துக்கு போக சொன்னார், அங்க இல்லை. நம்ம என்ன பண்ணியிருப்போம்? வந்துட்டு நாங்கள் போனாங்க, அங்கே என்ன பண்ண ஆளு இல்லை சொல்லியிருப்போமா? நீ என்ன பண்ணியிருப்பீங்க? ஏன்னா இவன் 2 பேரும் ஆகாது, வேற 2 பேருக்குமே என்னது ஆக மாட்டுது. இவன் அப்பா சொன்ன இடத்துக்கு இவன் போனா, சாப்பாடு கொண்டு போனா, ஆனால் இல்லை, திருட்டு நம்ம வந்திருக்கணும். ஆனால் ஏன் சாப்பாடு கொண்டு ஐயோ அவங்க பசியாக இருப்பாங்களே. இவனுக்கு அந்த பாசம் இருக்கு, சகோதரன் மேலே பாசம் இருக்கு. இவன் ஐயோ பசியா இருப்பாங்களே சொல்லிட்டு போய் கொடுக்குறாரு. இவன் பார்த்த உடனே பிடிச்சி அடிச்சு குழியில போட்டு தூக்கி எடுத்து திருப்பி எகிப்துக்கு போகும்போது அடிமை வித்துடுறான். இது யார் பார்த்தது? அவங்க அப்பாட்ட சொல்றான். வரும்போது அவன் ட்ரெஸ்ஸை கைட்டி ஒரு மிருகத்தை அடிச்சு ரத்தத்தை பூசி, உங்க பையனை என்ன படிச்சு ஒரு காட்டு விலங்கு அடிச்சுட்டு போச்சு அப்படின்னு அப்பாவை ஏமாத்திட்டான். இப்ப அப்பாவுக்கு தெரியும். அப்பா அழுகுறாரு. யாக்கோபு ஐயோ புள்ள இறந்து போயிட்டானே அப்படின்னு. ஆனால் யாருக்குமே தெரியாது, ஆண்டவருக்கு தெரியுது. சொந்த தகப்பனுக்கு தெரியல, தன் பிள்ளை இறந்து போயிட்டு போல உயிராகிறான்னு தெரியல. ஆனால் பரம தகப்பன் தெரியுது, என் மகன் உயிரோடு இருக்கிறான். அல்லேலூயா. அப்போ நீங்கள் என்ன பிரச்சனை இருக்கோ, என்ன கஷ்டம் இருக்கோ, நீ கவலைப்படாதீங்க. அந்த இடத்திலிருந்து கர்த்தர் உயர்த்துவார். ஏன் யோசேப்பு எல்லாருக்கும் சாப்பாடு கொடுக்கறதுல ஏன் கொண்டு வந்தா தெரியுமா? ஏன் கொண்டு வந்தாரு? எகிப்தில் இருக்க எல்லா ஜனங்களுக்கும் சாப்பாடு கொடுக்கிற, கோதுமையை கொடுக்கிற, பஞ்சத்து உணவு கொடுக்கறதுல ஏன் கொண்டு வந்தாரு? ஏன் கொண்டு வந்தார்னா, இவன் அண்ணன்மாருக்கு சாப்பாடு கொடுக்கா. அவன் வேலை உண்மையா இருந்தான். உண்மையா இருந்தால இப்பொழுது எல்லாருக்கும் என்ன பண்ண சாப்பாடு கொடுக்குற அளவுக்கு மாட்டான். ஓகே, நான் போகும்போது அதை பார்க்கலாம். ஓகேங்களா? அப்போ இங்க என்ன ஆச்சுன்னா 39:3 பாத்தீங்கன்னா இந்த இடத்துல கர்த்தர் அவனோடு இருக்கிறார் என்றும் அவன் செய்கிற யாவையும் கர்த்தர் வாய்க்க பண்ணுகிறார் என்றும் அவன் எஜமான் கண்டு யோசேப்பினிடத்தில் தயவு வைத்து அவனை தனக்கு ஊழியக்காரனும் தன் வீட்டுக்கு விசாரணைக்காரனுமாக்கி தனக்கு உண்டான யாவற்றையும் அவன் கையில் ஒப்புவித்தான். ஓகே, இங்கே எல்லாத்தையும் உலக தகப்பன் ஹெல்ப் பண்ண முடியல. ஆனா பரலோக தகப்பன் ஹெல்ப் பண்ணி இவன் வாழ்க்கையை உயர்த்தி ஆசீர்வாதத்தை மேன்மை கொண்டு வருகிறாரு. மேன்மை கொண்டு வரும்போது இதை யார் பார்க்குறா? பிசாசு பார்த்து கொண்டே இருக்கிறான். இல்லையா? நீங்க மேலே வரும்போது, கடவுளும் உயர்த்தும் போது உங்களை அழிப்பதற்கு பிசாசு வகை தேடி சுத்திக்கிட்டே இருப்பான். அதை மறந்துடாதீங்க. உங்க வாழ்க்கையில நீங்க நல்லா முன்னுக்கு வரும்போது யாரோ தப்பான ஆலோசனை சொல்வதுக்கு ரெடியா இருப்பாங்க. உங்க பார்ப்பதுக்கு நல்லா இருக்க மாதிரி தான் இருக்கும், சூப்பரா இருக்க மாதிரி தான் இருக்கும். ஆனா கர்த்தரை விசாரிக்கணும். அல்லேலூயா. எல்லா முடிவுகளும் என்ன இல்லை. ஆமா, சின்ன பசங்களுக்கு சாக்லேட் கொடுத்தா என்ன பண்ண, சின்ன நினைப்பாங்க, இந்த அங்கு நல்ல அங்கிள் சாக்லேட்லாம் கொடுக்குறாங்க, எங்கள் அப்பா கூட சாக்லேட் வாங்கி தர மாட்டாரு, இந்த அங்கு நல்ல அங்கு நினைப்பாங்க. அப்புறம் என்ன பண்ணுவாங்க? கடத்திட்டு போயிடுவாங்க. அதுக்கப்புறம் தெரியும், ஐயோ இது கெட்ட அங்கிள்னு.
அப்போ பிசாசு பார்த்துக்கிட்டே இருக்கிறான், இங்க வந்து பார்த்துட்டே இருக்கிறான். எதுக்கு ஆண்டவர் இவனை உயர்த்துறாரு, எதுக்கு என்ன பண்ண ஒரு அனுப்பு சொல்லிட்டு என்ன பண்ண, அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மனைவி 8வதுல பார்த்தீங்கன்னா, அவனோ தன் எஜமானுடைய மனைவியின் சொல்லுக்கு இணங்காமல் ஆ, அவளை நோக்கி, ம், இதோ வீட்டிலே என்னிடத்தில் இருக்கிறவைகளில் யாதொன்றையும் குறித்து என் ஆண்டவன் விசாரியாமல் ம், தமக்கு உண்டான எல்லாவற்றையும் என் கையில் ஒப்புத்திருக்கிறார். ஆ, இந்த வீட்டிலே என்னிலும் பெரியவன் இல்லை. ம், நீ அவருடைய மனைவியா இருக்கிறபடியினால் உன்னை தவிர வேறொன்றையும் அவர் எனக்கு விலக்கி வைக்கவில்லை. ம், இப்படி இருக்க நான் இத்தனை பெரிய பொல்லாங்குக்கு உடன்பட்டு ம். தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி என்றான். ஆமென், ஹல்லேலூயா. இப்போது நல்லா போயிட்டு இருக்கு, ஆண்டு உயர்த்திட்டே இருக்கிறாரு, உண்மையா இருக்கிறான். அப்போது பிசாசு வைத்து, ஓ அப்படியா, என்ன பண்ணு, அது எஜமாட்டி மூலமாக தப்பான உறவுக்குள்ளாக என்ன பண்ண நடத்துகிறான். அப்போது சொல்றான், இல்லை நான் செய்ய மாட்டேன், நான் அங்க செய்ய மாட்டேன். ஏன்னா பிசாசுக்கு நல்லா தெரியும் எப்பொழுது எங்கே யாரை அனுப்ப வேண்டும் என்று. அல்லேலூயா. இந்த இடத்துல ஒரு வாலிப பையன் இவன் எப்படி வீழ்கடிக்கணும், எப்படி ஆண்டை விட்டுட்டு தள்ளி கொண்டு போகணும்னு தெரிஞ்ச பிசாசு அங்க இருக்க எஜமாட்டி மூலியமாகவே என்ன பண்ண, ஒரு அசுத்தமான பாவத்தை செய்ய என்ன பண்ண கொடுக்குறான். அப்போதான் அவன் சொல்றாரு, நான் என்ன பண்ண செய்ய மாட்டேன். யார் விரோதமாக? தேவனுக்கு ஆனா விரோதம். யார் விரோதமா தான் பாவம் செய்யறது? அது தன்னை நம்பி வைத்திருக்கிற தன் எஜமானுக்கு விரோதமானதான் பாவம் செஞ்சிருக்கணும். என்ன சொல்றீங்க? எஜமானுக்கு இல்லப்பா, என்னுடைய தேவனுக்கு விரோதமான பாவம் செய்ய மாட்டேன் என்றால் எஜமான் பார்க்கல, தெரியாது. ஆனா என்னுடைய பரலோக தகவலை பார்த்து கொண்டுதான் இருக்கிறாரு. பார்க்கப்பா சொல்லுங்க, என் ஆண்டவர் என்னை பார்த்து கொண்டுதான் இருக்கிறாரு. எதை பார்க்குறாரு? நான் தப்பு பண்ணாலும் பார்த்து தான் இருக்கிறாரு, நல்லது பண்ணாலும் பார்த்து தான் இருக்கிறாரு. நான் என் கண்ணுக்கு நீ மறைஞ்சிடலாம்ப்பா, அந்த ஆண்டு கண்ணுக்கு மறையவே முடியாது. அல்லேலூயா. நீ பண்ணுவதை செய்வதை தேவன் பார்க்கிற என்ற உணர்வு யாருக்கு இருந்தது? யோசேப்புக்கு இருந்தது. அதனால யோசேப்பை கர்த்தர் அடுத்தது கொண்டு போகிறாரு. அல்லேலூயா. அடுத்த ப்ரமோஷன் எதுக்கு? யாருக்கு? யோசேப்புக்கு. ஏன்? உண்மையா இருந்தான். என்ன பண்ணா? உண்மையா இருந்தான். யாருக்கு உண்மையா இருந்தான்? கடவுளுக்கு உண்மையா இருந்தான், அந்த எஜமானுக்கு உண்மையா இருந்தான். தப்புப்பா, என் விட்டுட்டு போயிருக்கிறாரு, யாருமே இல்லை, அவர் என்ன பண்றாரு, நம்பி வச்சு போய் நான் செய்ய மாட்டேன். அது மாத்திரமில்லை, கடவுள் அவர் உரமாக செய்ய மாட்டேன். ஏன்னா தகப்பன் என்னை பார்த்து கொண்டே இருக்கிறாரு. அந்த கடவுள் உரமாக நம்ம என்னை செய்ய முடியாது. ஒருவேளை நாம் சில காரியங்களே தப்ப பண்ணியிருந்தால் நான் இன்றோடு மன்னிப்பு, ஆண்டவரே இனி நான் செய்ய மாட்டேன்ப்பா, இனி செய்ய மாட்டேன். என் ஆண்டவருடைய மனசை வேதனைப்படுத்த விஷயத்தை நான் செய்ய மாட்டேன். எனக்கு அது சந்தோஷமா இருந்தாலும். ஏன்னா அந்த வாலிய வயசு யாருக்கு? ஆமா, 17 வயசு, அந்த 6 வயசு. எந்த டைம்ல என்ன எதை செய்ய வேண்டும்னு பிசாசுவே தெரியும். லூக்கால பார்த்தீங்கன்னா 4:2 பார்த்தீங்கன்னா அங்க ஆண்டவருக்கு பசி 40 நாள் ஆண்டவர் ஃபாஸ்டிங் இருப்பாரு, இயேசு ஃபாஸ்டிங் இருப்பாரு. 40 நாள் முடிஞ்ச பிறகு அங்கே ஆண்டவருக்கு பசி உண்டாகும். 40 நாள் பிசாசினால் சோதிக்கப்பட்டார். அந்த நாட்களில் அவர் ஒன்றும் புசியாதிருந்தார். அந்த நாட்கள் முடிந்த பின்பு அவருக்கு பசி உண்டாயிற்று. அப்பொழுது பிசாசு அவரை நோக்கி, நீர் தேவனுடைய குமாரனேயானால் இந்த கல் அப்பமாகும்படி சொல்லும் என்றார். ஹல்லேலூயா. இப்போ பசிக்குது. பசிக்கு என்ன தேவை? கரெக்டா வரானா? பிசாசு உங்களுக்கு என்ன பசி இருக்கோ அந்த பசியை ஆற்றுவதற்கு பிசாசு கரெக்டா வருவான். இங்க ஆண்டவருக்கு வேற ஒன்றும் கொடுக்கல, பணத்தையோ வேற ஏதாவது ஒன்று இல்லை, அது கொடுக்க வரல. ஆண்டு பசி உண்டாயிற்று. பசி உண்டாகிற நேரத்தில் அந்த பசியை ஆற்றுவதற்கு பிசாசு கரெக்டாக கொண்டு வருவான். அல்லேலூயா. சிலருக்கும் என்ன பண்ணும், பசி உண்டாகும். அந்த டைம் பார்த்து பிசாசு வருவான். அப்பொழுதுதான் சில பேர் சிம்சோன் என்ன பண்ண வீழ்ந்துடுறாங்க. இங்கே இடத்துல பசி உண்டாயிருக்கு, பிசாசு வருகிறான். ஆனால் யோசேப்பு கிட்ட அவனுடைய என்ன பண்ணல, வேலை பலிக்கல. அல்லேலூயா. அப்போ நீங்கள் எப்பொழுது பலவீனமா இருப்பீங்க, எப்பொழுது சோர்வா இருப்பீங்க, எப்போது விழுவீங்கன்னு பார்த்து கொண்டே இருக்கிறான் பிசாசு. அதனால நீங்க ஜாக்கிரதை உள்ளவரா இருந்து வீழ்த்து ஜெபம் பண்ணுங்கள். நீ நல்லா இருக்க வரமாட்டான், நல்லா இருக்கமோ வரமாட்டான். எப்போ வருவான் தெரியுமா?
உங்களை யாராவது திட்டினா, உங்களை யாரும் மதிக்கலனா, உங்கள் வந்து ரொம்ப சேடாக இருந்தீங்கன்னா சொல்லுவான், இன்னும் ஒரு மாதிரி இருக்கிறீங்க, ஒரு கட்டிங் ஒன்று போட வேண்டியதானே. நல்லா இருக்க வரமாட்டான். சோகமாக இருக்கும்போது, திட்டும் போது அப்படிதான் வருவான். அப்பள போ சாத்தானே அப்படின்னும். ஆனால் அன்னைக்கு அப்படி சொல்றது இல்லை. தோ வந்துட்டேன் சாத்தானே அப்படின்றாங்க. தோ வந்துட்டேன் சாத்தானே, தோ போ ஒன்னா போலாம் வா, திட்டிடாலாவ அப்படின்னும். இது பண்ணிட்டால, இல்லை இல்லை, இதெல்லாம் பிசாசு கொடுக்கிறது. அல்லேலூயா. கோவம் வரும்போது, வீட்டில் சண்டை வரும்போது, வீட்டுக்கு அம்மா வீட்டுக்கு போ, அப்போ அம்மா கால் பண்ணுவாங்க, கரெக்டாக கால் பண்ணுவாங்க. வந்துடுறேன் வீட்டுக்கு, சண்டையா, ஆமாம்மா அடிச்சிட்டாருமா, திட்டிட்டாருமா, எனக்கு யார் இருக்கிறான் கவலை, எனக்கு யாருமே இல்லை, எனக்கு விசாரிக்க யாருமே இல்லை. அப்படியா பண்ணா போல்ட்ட பிடிச்சி கொடுக்குறப்ப அவனை, அவ்வளோ திமுறா அப்படின்னு கரெக்டாக சொல்லுவான். இல்லை இல்லை இல்லை, அல்லையா. உங்கள் வாழ்க்கை கெடுப்பதற்கு பிசாசு நேரம் என்ன பண்ணுவான், கரெக்டாக டைம் பார்த்து வருவான். டைம் மிஸ் ஆகாது, நீங்களே டைம் மிஸ் பண்ணியா வருவீங்க சர்ச்சுக்கு, ஆனால் பிசாசு கரெக்ட் டைம் வருவான். சொல்லுவாங்கல்ல, கரெக்ட் நேரத்துக்கு சரியான சமயத்தில் வருவான். நீங்கள் என்ன பண்ணாதீங்க, மோசம் போகாதீங்க, சரியான சமயத்து வந்தான். ஆனால் யோசேப்போட ஆண்டு இருந்தால சொல்றாரு, ஆண்டு ரொம்ப உழவரை பாவம் செய்ய எப்படி அப்படி சொன்ன. ஆண்டு மனசு ரொம்ப என்ன பண்ணுச்சு, சந்தோஷப்பட்டு என்ன பண்றாரு, யோசேப்புக்கு என்ன பண்ணாரு, ப்ரமோஷன் என்ன பண்றாரு, கொடுத்துட்டாரு. 30, 20, 21, 22. யோசேப்பின் எஜமான் அவனை பிடித்து ராஜாவின் கட்டளையால் காவலில் வைக்கப்பட்டவர்கள் இருக்கும் சிறைச்சாலையிலே அவனை ஒப்புவித்தான். அந்த சிறைச்சாலையில் அவன் இருந்தான். ஆமென், ஹல்லேலூயா. இதான் ப்ரமோஷன். என்ன ப்ரமோஷன்? நேர ஜெயிலு. ஏன் பொண்டாட்டியே தப்பா தானத்தை இது பண்ண அப்படின்னு பண்ண போத்திவா பிடிச்சி எங்க போட்டாரு, ஜெயில போட்டார். கேட்கலாம், இது ப்ரமோஷனா பனிஷ்மெண்டா? பக்கத்து கேள்வி, ப்ரமோஷனா? உண்மையா எங்க போயிருக்கணும், உயர்ந்திருக்கணும்ல. எங்க போனாரு, ஜெயிலுக்கு. யோசிச்சிருப்பல, நான் உண்மையா இருந்ததுக்கு எனக்கு வந்து இதுவா, இது நேர்மையா கிடைச்சதுக்கு சம்பளமா, இது நான் எஜமானுக்கு, ஓனருக்கு, மனைவிக்கு, பிள்ளைகளுக்கு உண்மையா இருந்ததுக்கு இது இதுவா, இது இல்ல. எங்க போயிருக்கணும், அதிகாரியா இருக்கணும். எங்க போனாரு, ஜெயிலு. ஆனா ஆண்டு பார்வை இது என்னது, ப்ரமோஷன். மனுஷன் பார்வை இது பனிஷ்மெண்ட். அல்லேலூயா. சில விஷயங்கள் அப்படிதான் இருக்கும் வாழ்க்கையில. தோல்வி மாதிரி தெரியும், உங்களை எல்லாரும் நசுக்கிற மாதிரி தெரியும், நான் ஹெல்ப் பண்ணனே இப்படி ஆயிடுச்சே தெரியும். ஆனால் இது உங்களுக்கு தோல்வி அல்ல, இது பனிஷ்மெண்ட். இது உங்களுக்கு ப்ரமோஷன். அங்க போத்திபார் வீட்டில் 100 பேருக்கு நீ விசாரணைக்காரனா இருந்தாய், இப்பொழுது 10,000 பேருக்கு விசாரிப்புக்காரனாய் மாறி இருக்கிறாய். ஏன்னா ஜெயிலில் பாட்டு பார்க்கலாம், அடுத்த படிச்சுட்டு வாங்க. சிறைச்சாலையினுடைய கர்த்தரோ யோசேப்போடு இருந்து அவன் மேல் கிருபை வைத்து. ஆமென். கர்த்தர் எங்க இருந்தாலும் ஆண்டு இருக்கிறார். அல்லேலூயா. இருக்கிறாரா? போத்திபார் கிட்ட இருக்கும்னு ஆண்டு இருந்தாரு, ஜெயில இருக்கும் ஆண்டு இருந்தாரு. ஏன் இவருக்கு பெருசா வருத்தம் இல்லைன்னா, எல்லா இடத்துலயும் ஆண்டவர் கூட இருக்குதால இவனு பெருசா என்ன இல்லை, வருத்தமே இல்லை. ஓகே, படிக்கலாம். ஓகே. கர்த்தரோ யோசேப்போடு இருந்து அவன் மேல் கிருபை வைத்து சிறைசாலை தலைவனுடைய தயவு அவனுக்கு கிடைக்கும்படி செய்தார். சிறைசாலை தலைவன் சிறைச்சாலையில் வைக்கப்பட்ட யாவரையும் யோசேப்பின் கையில் ஒப்புவித்தான். அங்கே அவர்கள் செய்வதெல்லாவற்றையும் யோசேப்பு செய்வித்தான். கர்த்தர் அவனோடு இருந்தபடியினாலும் அவன் எதை செய்தானோ அதை கர்த்தர் வாய்க்க பண்ணினபடினாலும் அவன் வசமாயிருந்த யாதொன்றையும் குறித்து சிறைச்சாலை தலைவன் விசாரிக்கவில்லை. ஹல்லேலூயா. இவ எங்க போனாலுமே டாப் ஆயிடுறான். ஏன் டாப் ஆவறான்? சூப்பரா. கர்த்தர் அவரோட, அவன் போத்திபார் வீட்டில் இருக்கிறான், அங்க டாப் ஆயிடுறான். ஏன்? கர்த்தரோடு இருக்கிறார். டாப் ஆனும் போது அவன் எப்படி உண்மையா இருக்கிறானோ அதை பொறுத்து ப்ரமோஷன். சில கர்த்தர் இருக்கிறாரு, ஆனா தவறு செய்யும் போது அங்க ப்ரமோஷன் இல்லை. ஹல்லேலூயா. இங்க ஜெயிலுக்கு வராரு, ஜெயிலையும் என்ன யாரு கூட இருக்கிறாரு, கர்த்தர் இருக்கிறாரு. அங்கே என்ன உங்களுக்கு ஜெயிலே ப்ரமோஷன். நீங்க வந்து கஷ்டப்பட்டு எக்ஸாம் எழுதி தான் என்ன பண்ணும், ஜெயிலெல்லாம் என்ன பண்ணும், ப்ரமோஷன் வேலை கிடைக்கும்.
ஆனா கைதியா இருக்க ஒருத்தர் என்ன நினைப்போம், ஜெயிலரா மாறுறார். கைதியா இருக்கால் ஜெயிலரா மாற முடியுமா? கர்த்தர் தான் மாற முடியும். அல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ கர்த்தர் நம்மோடு இருந்தால் நம்ம ஜெயிலு கூட நமக்கு நல்லதாய் மாறும். ஆமென். நம்மோடு யார் இருக்கிறது? கர்த்தர் இருக்கிறார். கர்த்தர் நம்மோடு இருக்காரா? நம்ம வீட்டுல கர்த்தர் இருக்கிறாரா? வேலையில கர்த்தர் இருக்கிறாரா? கர்த்தர் கூட இருக்கிறாரு. கூட இருந்துட்டு என்ன செய்றீங்க முக்கியம். கூட இருக்கிறாரு. இங்கே கர்த்தர்கிட்ட உண்மையாக்குறான். போத்திபார் உண்மையாக்குறான். மனைவி தப்பான நடக்க விரும்பினாங்க, இல்ல செய்ய மாட்டேன் உண்மையா இருக்கும்போது அங்கே உயர்த்தி அடுத்த அளவுக்கு கொண்டு வர்றார் ஜெயிலுக்கு. ஆனா மனுஷனுடைய பார்வை பார்த்தா உண்மையா இருந்தாப்பா. யோசிச்சு பாருங்க, போத்திபார் வீட்டுல இருக்க எல்லாம் நினைச்சுப்பாங்க, நல்லதான அவனுக்கு உண்மையா இருந்தால, நேர்மையா இருந்தால, இதுதான் நேர்மையா இருக்குது பரிசு, இதுதான் உண்மையா இருக்குது பரிசு. சிரிச்சிருப்பாங்களா? நான் 10 ரூபா திருடினேன், உன்னை காட்டி கொடுத்துட்டான். யாரு? யோசேப்பு. யாருக்கிட்ட? போத்திபார் கிட்ட. நான் ஒரு ஆடை தூக்கிட்டேன், வீட்டுக்கு போனேன், உடனே காட்டி கொடுத்துட்டான். உண்மையா இருக்கு காலம் இல்லப்பா. கேள்விப்பட்டிருக்கீங்களா? சொல்லுவாங்க, உண்மைக்கே காலம் இல்லை. அப்படி பண்ணதான் வாழ்க்கை முன்னுக்கு வர முடியும். சிரிச்சிருப்பான் எல்லாருமே, வேணும்டா நல்லா அனுபவம் வேணும். ஆனா இதெல்லாத்தையும் கர்த்தர் பார்க்கிறாரு. உலகத்தான் வேற மாதிரி சொல்லுவான், நான் சொல்ல இல்லப்பா, எனக்கு உண்மையாரு, எனக்கு சத்தியமாரு, நீ செய்கிற வேலை நான் ஆசுமா மாத்துவேன் அப்படின்றாரு. இங்க எழுது கர்த்தர் பண்ண யோசேப்பு உயர்த்தி மேல கொண்டு வராரு. நீங்க செய்கிற எந்த வேலையா இருந்தாலும் அது உண்மையாய் தேவன் பார்க்கிற என்று நியாயத்தோடு செய்தால் நிச்சயமாக நீங்க மேல வருவீங்க. அல்லேலூயா. உங்க உயர் உங்களுக்கு கிடைக்கும். யோசேப்போட கர்த்தர் இருந்தார், அவன் என்ன அங்க உயர்த்தப்பட்டான். நம்மளும் கத்துக்கிறாரா? கேட்டு பாரு பக்கத்துல, கத்துக்கிறாரா? கத்துக்கிறாரா? அல்லேலூயா. நீங்க செய்யற சாதாரண ஒரு புளி குழம்பு அப்படி தேவாமிர்தம் மாதிரி இருக்கும். எப்போது கர்த்தர் இருந்தார். இல்ல தேவாமிர்தமே செஞ்சா கூட கர்த்தர் இல்லைன்னா என்ன நல்ல வேலை, இன்னைக்கு குழம்பு அது மாதிரி இருக்கும். அப்ப எதை செய்தாலுமே கர்த்தர் உங்களோடு இருக்கிறாரா? கேட்டீங்களா பக்கத்துல? பிளஸ் சிஸ்டர் கத்துக்கிறாரா? கத்துக்கிறாரா சிஸ்டர்? சுமதி சிஸ்டர் இருக்கிறாரா? கர்த்தர் இருக்கிற ஆண்டவரே என்னோட இருக்கீங்க ஆண்டவரே, இருக்கீங்க ஆண்டவரே. வாழ்க்கை மாறணும், வாழ்க்கை மாற ஆரம்பிக்கும். இங்க ஜெயில இருந்தால் கூட கர்த்தர் அவனோடு இருந்தால் அவன் வாழ்க்கை மாறி என்ன ஆனதுக்கு எல்லாருக்கும் அதிகாரி என்ன பண்ணா மாறிடுச்சு அவன் வாழ்க்கை. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ வாழ்க்கை மாறும். எப்பொழுது? எப்பொழுது? கர்த்தர் நம்மோடு இருந்தார். மோசமா இருக்க ஜெயிலுங்க வாழ்க்கை, இது மோசமான வாழ்க்கைங்க இது. ஆனா கர்த்தர் ஜெயில நீங்க இருந்தாலும் கர்த்தர் இருந்தால் அது உங்களுக்கு ஜெயிலா இருக்காது. ஜெயில் நீங்க இருக்கலாம், ஆனா உங்களுக்குள்ள ஜெயில் இருக்காது. அல்லேலூயா. சில வீட்டுல இருப்பாங்க, ஆனா ஜெயில இருக்க மாதிரி இருப்பாங்க. எங்கேயோ போக முடியுதா, வெளில போக முடியுதா, காலை சமைக்க வேண்டியிருக்குது, அங்க போ இங்க போ, ஒரே ஜெயில் மாதிரி இருக்கும் வாழ்க்கை. சில சொல்லி கேள்விப்பட்டிருக்கீங்களா? நானே சொல்றேங்க சரிங்களா அப்படின்றீங்களா? வாழ்க்கை ஜெயில் மாதிரி இருக்கு, வெளியே போக முடியல, நல்லது கெட்டது போக முடிய மாட்டேது, ஒரே இதா இருக்குது, கஷ்டமா இருக்கு, வேலை குடும்பம், வேலை குடும்பம், வீடு பிள்ளை அது பார்க்கணும், அப்படின்னு இல்லை. ஆண்டவர் மாத்துவார். அல்லேலூயா. வாழ்க்கை சந்தோஷம் கொடுப்பார், நிம்மதியை கொடுப்பார் வாழ்க்கையில. இங்க யோசேப்போடு கர்த்தர் இருந்தால் யோசேப்பை கர்த்தர் பண்ண மேன்மேலும் ஆஸ்வதிக்க. இங்க உண்மையா இருந்து வேலை செய்யறான். ஆதியாகமம் 40:5 பாத்தீங்கன்னா பார்க்கலாமா? எகிப்து ராஜாவுக்கு பானபாத்திரக்காரனும் சுயம்பாகியுமாகிய அவ்விரண்டு பேரும் சிறைசாலையில் இருக்கும்போது ஒரே ராத்திரியிலே வெவ்வேறு பொருள் கொண்ட சொப்பனம் கண்டார்கள். காலமே யோசேப்பு அவர்களிடத்தில் போய் அவர்களை பார்க்கும் சொப்பனம் பார்க்கறாங்க. ரெண்டு பேரும் ரெண்டு சொப்பனம் பார்க்கறாங்க. வந்து பார்த்து என்ன ஒரு மாதிரி இருக்கிறீங்க கேட்கும்போது, இல்லப்பா நான் சொப்பனம் பார்த்து அர்த்தம் தெரியல. மற்ற என்ன பண்ணிருப்பாங்க, அப்பா போதும்பா, ஏற்கனவே சொப்பனம் பார்த்தா இங்க வந்து நிப்பாட்டு வந்துக்கிறேன், நீ ஒரு சொப்பனம் என்ன பண்ற பார்த்துருக்கேன், நான் சொல்ல மாட்டேன்னு சொல்லியிருப்பார். ஏற்கனவே அண்ணமாரோட சொப்பனம் சொல்லிதான் என்ன பண்ணாரு, அடிச்சு வித்துட்டான். அடுத்த சொப்பனம் வருது, இங்க ஒரு பெரிய கும்பிடு போட்டு, சாமி என்னை விட்டுருங்க தெரியாது. இல்ல, யோசேப்பு அப்படி செய்யல. யோசேப்பு அர்த்தத்தை என்ன பண்றாரு சொல்றார். அல்லேலூயா. அதை கீழே படிக்கும்போது ஓகே. காலமே யோசேப்பு அவர்களிடத்தில் போய் அவர்களை பார்க்கும்போது அவர்கள் கலங்கி இருந்தார்கள்.
அப்பொழுது அவன் தன் எஜமானுடைய வீட்டிலே தன்னோடு காவல் பண்ணப்பட்டிருந்த பார்வோனுடைய பிரதானிகளை நோக்கி, உங்கள் முகங்கள் இன்று துக்கமாயிருக்கிறது என்ன என்று கேட்டான். இவங்க துக்கம் முக்கமா இருக்கு. இவர் எங்க இருக்கிறாரு? இவர் ஜெயில இருக்கிறாரு. இவர் முகம் துக்கம் இருந்திருக்கணும். இவர் ஜெயில வந்துட்டு வேற ஒருத்தர் பார்த்து, என்னப்பா துக்கமா இருக்கிற? என்ன நீ என்ன 5 ஸ்டார்ல இருக்கிற? நீ என்னமா இருக்கிற? அப்பா நான் இங்க இருந்தாலும் என் முகம் என்ன இல்ல துக்க முகமா இல்ல. ஏன்? சூப்பர். கர்த்தர் நம்மோடு இருந்தா நம் துக்க முகமா இருக்கணும் அவசியம் இல்ல. இவ துக்கமா இல்ல. அப்பா விட்டு வந்துட்டான். அண்ணன்மாரங்க என்ன பண்ணாங்க? வித்துட்டு அடிச்சு என்ன பண்ண கொன்னு போடலாம் நினைச்சு போட்டவங்க இப்போ உண்மையா இருந்த எஜமான் போத்திபார் என்ன பண்ணாரு? இவன் வந்து என் மனைவியோட தப்பா நடக்க விரும்ப சொல்லிட்டு ஜெயில தூக்கி போட்டாரு. நியாயப்படி இவன் தான் துக்கமா இருந்திருக்கணும். இவர் என்ன பண்றாரு? மத்தவன் பார்த்துட்டு, ஏன் துக்கமா இருக்கிற? ஏன் துக்கமா இருக்கிறன்னா, இல்ல போய் ஆயிடுச்சு, சொப்பனம் பார்த்தேன், நான் சொல்லு, நான் உனக்கு என்ன பண்றேன், உனக்கு அர்த்தத்தை சொல்றேன்றார். மத்தவன் துக்கத்தை மாற்றுகிற எண்ணத்தை உடையவன் தான் யோசேப்பு. அல்லேலூயா. நீங்க வாழ்க்கையில் உங்களுக்கு 1000 பிரச்சனை இருக்கலாம். யாரோ பிரச்சனை வரும்போது நீங்க என்ன பண்ணணும்? போமா, எனக்கு 1000 பிரச்சனை இருக்குது, நீ வந்துட்டியா இல்லாம அவங்க பிரச்சனையை கேட்டு கவலைப்படாத, ஏசு மாத்துவாரு. சொப்பனம் பாத்தியா? நான் அர்த்தம் சொல்றேன், சரியாயிடும் அப்படின்னு அர்த்தம் சொல்லி ஜெயில விடுதலை அடைஞ்சிருவேன் அப்படின்னு சொல்ற அளவுக்கு என்ன பண்ணாரு யோசேப்பு? ரொம்ப மெச்சூர்டி ஆயிட்டார். ஏற்கனவே நல்லது பண்ணிதான், அண்ணங்காரன் நல்லது பண்ணிதான் எங்க வந்துட்டான்? அடிமையா போயிட்டான். அதுக்கப்புறம் அடிமையா இடத்த நல்லது பண்ணிதான் எங்க வந்துக்கிறாரு? இப்போ ஜெயில வந்துக்கிறாரு. இங்க நல்லது பண்ண பாக்குறாரு. நினைப்பான் இதுக்கப்புறம் ஒண்ணுமே இல்ல, ஜெயிலுக்கு ஏதா இருக்குதா, பாதாள தான் போனோம். ஆனா கூட தேவன் கொடுத்த குணத்தை இழக்காத யோசேப்பு. அல்லேலூயா. ஒருவேளை உங்களுக்கு என்ன பண்ணலாம், சில மனிதர் என்ன பண்ணுவாங்க, ஹெல்ப் பண்ணி ஏமாத்திருப்பாங்க ஆட்கள். சில மனிதர் என்ன பண்ணுவாங்க, அட்வைஸ் பண்ணி இவங்களுக்குள்ள பிரச்சனை, நீங்க தான் சொன்னா பண்ணாங்க, இப்படி ஆயிடுச்சு, நல்லது பண்ணா அவங்க எடுத்துப்பாங்க கிட்ட, தப்பாச்சுன்னா நீங்க தான் காரணம்னுவாங்க. சில என்ன பண்ணுவாங்க, நல்லது செய்யறது என்ன பண்ணுறது, கெட்டது வந்திருக்கும், முடிவு எடுப்பாங்க, நீ யாருக்கும் நல்லதே செய்யக்கூடாது, யாருக்கும் அட்வைஸே பண்ணக்கூடாது, தெரியும் இதுக்கு இதான் சொல்லி தெரியும், எதுக்கு ஏற்கனவே சொல்லி என்ன பண்ண பிரச்சனை மாட்டிக்கிட்டேன், நான் ஏன் சொல்லுவானே, பசியா இருக்குதுப்பா, அங்க சாப்பாடு இருக்குன்னு தெரியும், சொல்லுவாங்களா? நான் ஏன் சொல்லுவானே, ஏற்கனவே சொன்னேன், திட்டு போனான், ஏன் திட்டு போனா, சாப்பாடு நல்லா இல்லைன்னு. என்ன உனக்கு ஓசிக்கிற கொடுக்கறதுல காட்டினா நீ நல்லா இல்லை திட்டுற, நான் சொல்லவே மாட்டேன் உனக்கு. அப்படி சொல்லாம இவங்களுக்கு இருக்கிற குணத்தை என்ன பண்ணலாம், மாத்திக்கல. அல்லேலூயா. அதனால இனி நம்ம சில நாட்கள் ஹெல்ப் பண்றத, அட்வைஸ் பண்றத, நல்லது பண்றத, ஊழியமே சரிதான், நான் செய்ய மாட்டேன் சொல்ல இருக்காங்க. ஆனா அநேகர் உண்டு. ஆனா தேவனுக்கு கொடுத்த அந்த கேரக்டரை, அந்த திறமையை, குணத்தை மற்றவங்களுக்காக மாத்தாதீங்க. அல்லேலூயா. உங்களுக்கு ஒருவேளை உங்களுக்கு குணம் இருக்கும், உங்களுக்கு குணம் இருக்கும், ஏற்கனவே கொடுத்து ஏமாத்திருப்பான், அவன் கெட்டவனா இருக்கலாம், ஆனா இப்ப உண்மையா ஒருத்தர் வந்து கேட்டிருப்பான் உங்ககிட்ட, நீ அவனை நினைச்சுக்கிட்டு உண்மையா இருக்குன்றதுக்கு என்ன பண்றாதீங்க, விட்டுறாதீங்க. உங்க குணத்தை மற்றவங்களுக்காக மாத்தி கொள்ளாதீங்க. அல்லேலூயா. மீன் தண்ணில் நீந்து சொல்லிட்டு குரங்கு தண்ணி நீந்த முடியுமா? பரவாயில்லையே நல்லா நீந்துதே. இல்ல குரங்கு மரம் இருந்து சொல்லிட்டு மீன் மரம் ஏற முடியுமா? மற்றவங்க அது இது பண்ணு மாத்தாம உங்களுக்கு சில குணம் இருக்கும், அட்வைஸ் பண்றதா இருக்கலாம், ஹெல்ப் பண்றதா இருக்கலாம், இல்ல நான் ஒருத்தர் இருக்கும்போது நல்ல கலகலப்பா பேசி சிரிச்சு மற்ற என்ன பண்ணலாம், சந்தோஷப்படுறதா இருக்கலாம். காலப்போக்குல அது என்ன பண்ணலாம், சில நெருக்கங்கள், சில பிரச்சனைகள், அழுத்தங்கள், அப்படியே நீங்க என்ன பண்ணுவீங்க, அப்படியே உம்னா முஞ்சமா மாறிடுவீங்க. உம்னா முஞ்ச மாதிரி சிரிப்பு வராது. ஜோக் அடிச்சாலே என்ன ஜோக்கா கேட்பீங்க, ஜோக்கா ஐயோ அப்படியா சிரிப்பு வரலையே அப்படின்னு இருப்பீங்க. சிலருக்கு நல்ல சாப்பாடு சாப்பிட்டு நாக்கு செத்து, நல்ல சாப்பாடு சாப்பிட்டு என்ன பண்ணுவோம், நல்லது கொடுத்தா நல்லா இருக்குது, நல்லா இல்லைன்னுவாங்க, என்ன நாக்கு என்ன ஆச்சு அவங்களுக்கு, செத்து போச்சு. அது மாதிரி நல்லது பண்ணி சில செத்து போயிடுச்சு. இல்லப்பா திருப்பி என்ன பண்ணு, நல்லது பண்ண ஆரம்பிங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. நல்லது பண்ணுங்க, அட்வைஸ் பண்ணுங்க. கஷ்டப்படுறாங்களா அவங்க என்ன ஆறுதலா சொல்லுங்க.
இல்லை என் வாழ்க்கையே நிறைய கஷ்டம் இருக்கு. யோசேப்பு சொல்லலை. ஏன் பார்த்துன்னு யோசேப்பு வாழ்க்கை தான் அவனுக்கு கஷ்டம். ஆனால் யோசேப்பு அப்படி சொல்லலை. பிரச்சனையாப்பா, நான் உனக்கு ஜெபம் பண்ணுறேன். ப்ராப்ளமா, ஏன்னா முடியல, இந்த வச்சு கொஞ்சம் வச்சுக்கோ, கையில் வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ. அப்படி தனக்கு இருக்கிற குணத்தை ஒரு நாளும் மாற்றிக்கொள்ளலை. ஏன்னால் கனவு பார்த்து சொல்லிதான் என்ன பண்ண கெட்டு போனா நினச்சிக்கிறாங்க. இல்லைப்பா, ஆண்டு கொடுத்த வரம் அது, ஆண்டு கொடுத்த கிருபை அது எல்லாரும் கிடைக்காது. எனக்கு கொடுத்து ஆண்டவர், அதை நான் ஒரு நாள் பண்ண மாட்டேன், வேஸ்ட் பண்ண மாட்டேன். ஆண்டு கொடுத்த தரிசனத்தை நான் வேஸ்ட் பண்ண மாட்டேன். உங்களுக்கு தேவன் உங்களுக்கு சில அழைப்பை கொடுத்துருக்கலாம், சில கிருபை வரங்களை கொடுத்துருக்கலாம், சில விஷயங்களை உங்களுக்கு ஆண்டு கிஃப்டா கொடுத்துக்கலாம். அது உலகத்து காரியத்திற்காக, உலகத்து விஷயத்திற்காக, மற்றவங்க மதிக்கலன்றதுக்காக, மற்றவங்க உங்களை ஒரு மாதிரி உதாசீனப்படுத்த சொல்லிட்டு அது செய்யாம இருந்துடாதீங்க. நீங்க அதை செய்யுங்க. அல்லேலூயா. பார்க்க சொல்ல செய்யுங்க. அங்கதான் உயர்வு இருக்கு. நீங்களா இருங்க. நீங்களா இருங்க. தாழ்மையா இருங்க. விட்டு கொடுங்க. சிரிங்க. முதல்ல சிரிச்சே பண்ணலாம். யோசிச்சு பாருங்க, சிரிச்சதான் நீங்க கண்ணு மூணு சிரிங்க. உன்னை சிரிச்ச முகத்தை பார்த்து எவ்வளோ நாள் ஆகுது? எங்க பார்த்து? எதை பார்த்து? கண்ணாடியை பார்த்து சிரிங்க. சிரிச்சிட்டு ஆமா இந்த மாதிரி பார்த்து எவ்வளோ நாள் ஆச்சு, இப்படியே போயிட்டியே, சிரி. உங்களுக்குள்ள என்ன பண்ண சந்தோஷம் வெளி வரட்டும். உலகம் அப்படிதான். உலகம் உங்களை என்ன பண்ணும்? நசுக்க பார்க்கும். மோசமானது நசுக்க பார்க்கும், ஜெயில போட வைக்கும். நீ ஏமாத்தலாம், ஏமாத்திர சொல்லும். உண்மையா இருந்த என்ன பண்ண போத்தி பண்ண பிடிச்சி கொண்டு போய் ஜெயில கொண்டு போட்டார். உலகம் அப்படி பண்ணும். அதுக்காக நீங்க ரியாக்ட் பண்ணி உங்களுடைய சொந்த கேரக்டரை மாத்தாதீங்க. அல்லையா. பக்கத்து பார்த்து சிரிங்க. பக்கத்து பார்த்து சிரிச்சு சந்தோஷமா இருப்பா. சிரிச்சிங்களா? பார்த்து இப்ப அழகா இருப்பாரு முகம் பார்க்கறதுக்கு இல்லைங்களா? அல்லேலூயா. நீங்க சிரிக்க 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 பிசா தோத்தான் போவான். அல்லேலூயா. இங்க யோசேப்பு எப்படி ஆசமாறானா, அவன் இதை பத்தி கவலைப்படவே இல்லை. அவன் ஜெயில இருக்கதான் கவலைப்படலை. ஏன் கூட ஆண்டு இருக்கிறாரா? அப்ப துக்கமுகமா இருக்கீங்க. ஆகாரே துக்கமுகமா இருக்கிறாய். சொன்ன பிள்ளை இல்லைங்க, கவலைப்படாத, அவனு பிள்ளை தருவாரு. அல்லேலூயா. அப்புறம் துக்கமுகமாய் அவன் இல்லை. அல்லேலூயா. துக்கமுகமா இல்லைன்னா தேவன் உங்களுக்கு என்ன பண்ணுவாரு? நன்மை தருவாரு. அல்லேலூயா. அப்போ வாழ்க்கையில ஜெயம் எங்க இருக்குன்னா உங்க முகத்துல இருக்கு. எங்க இருக்கு? உங்க அழகான முகத்துல இருக்குது, பொன்னான மூஞ்சி இருக்குது. இதுல நீங்கள் சந்தோஷமா இருந்தால் உங்க வாழ்க்கை சந்தோஷம் மாறும். இங்க என்ன பண்ற இடத்துல கனவு பார்க்கறாரு, தரிசனத்தை பார்க்கறாங்க, அர்த்தத்தை என்ன பண்றாங்க சொல்றாங்க. மற்றவங்களுக்காக ஹெல்ப் பண்ற குணம், இல்ல ஆலோசனை கொடுக்குற குணம், நல்லது, இது எல்லாத்தையும் அவங்க சில பேர் கஞ்சூஸா இருப்பாங்க. அவன் நினைப்பான், அவன் சரியான கஞ்சனா இருக்கிறானே, இவன் கஞ்சனா இருந்து டெவலப் ஆயிட்டு வந்துட்டான், நான் என்ன பண்ண போறேன்? கஞ்சனா இருக்க போறேன், மாற போறேன் அப்படின்னு நீ முடிவெடுக்கூடாது. ஏன்னா அவன் கஞ்சனா இருந்திருக்கிறது அவனுடைய அழைப்பா இருக்கலாம். நீங்க தாராளமா இருப்பது உங்க அழைப்பா. அதுக்குன்னு ஓவர் லேவிஷா சொல்ல, அதுக்குன்னு ஓவரா என்ன பண்ண சொல்ல. ஓரளவுக்கு அவங்க வெறும் கையில என்ன பண்ண மாட்டாங்க, காக்க ஓட்ட மாட்டாங்க. என்ன சொல்லுவாங்க, என்னது சாப்பிட்ட கையோட காக்க ஓட்ட மாட்டாங்க. ஐயோ 2 பருக்கு வேஸ்ட் ஆயிடுமே நினைப்பாங்க. அப்படி இல்லை. அவங்க உயர்வு ரொம்ப பிடிச்சி ரொம்ப ரொம்ப பயங்கரமா இருந்து அவங்க டெவலப் ஆகுறது அவங்க குணமா இருக்கலாம். உங்களுடைய குணம் நீங்க ஹெல்ப் பண்ணி உதவி செஞ்சு அப்படி உயர்தா இருக்கலாம். இது உங்களுடைய அழைப்பா இருக்கலாம். நீங்க மற்றவங்க ஹெல்ப் பண்ணும்போது தான் நீங்க வளருவீங்க. ஆனா அவங்க கஞ்சனா தான் வளருவாங்க, அவங்களுக்கு அது கரெக்டு. ஆனா நீங்க காப்பி அடிச்சு அவன் கஞ்சனா வளர்ந்துட்டான், நானும் கஞ்சனா இருக்க போறேன் அப்படி சொல்லாம நீங்கள் தாராளமா இருந்தால் வளருவீங்கன்னா நீ தாராளமா இருந்தால் வளர முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால நீங்கள் உங்களுடைய கேரக்டரை மற்றவங்களை பார்த்து மாத்தாதீங்க, கர்த்தர் சொன்னா மாத்திக்கொள்ளுங்கள். போதும் உங்களுக்கு. உங்க கேரக்டரை ஆண்டவரே இது கரெக்ட், ஆண்டவரே ஆண்டு கரெக்ட் சொன்னா கரெக்ட், அப்படிதான். மற்றவங்களை பார்த்து நீங்க என்ன பண்ணாதீங்க, மாற்றாதீங்க. சில மரம் இங்கதான் வளரும், அங்கதான் வளரும், வேற மண்ணில் என்ன பண்ணாது, வளராது.
இங்கே மாங்காய் எடுத்துட்டு போய் நான் கேரளாவில் கொண்டு பாட்டினேன். மரம் வளர்ந்துச்சு, ஆனால் மாங்காய் தான் இல்லை. கேட்டால் இந்த மரம் இந்த மண்ணில் வளராது. இதே மாதிரி கறிவேப்பிலை ஊரில் எடுத்துட்டு வந்து இங்கே வச்சேன், அது இங்கே வளரல. இந்த மண்ணுக்கு தான் வளரும், அந்த மண்ணுக்கு அதான் வளரும்னா. ஆமாம், ஆப்பிள் வந்து கிலோ வந்து 200 விற்கிறாங்க சொல்லிட்டு நம்ம ஆப்பிள் எங்கே பயிரிட முடியுமா? வருமா? எங்கே வரும் ஆப்பிள்? காஷ்மீர் தான் வரும். அது இந்தங்க வளராது. அது அந்த மண்ணை வளரும். ஊட்டினா என்ன இருக்கும்? தேயிலை தோட்டம் இருக்கும். நீ வீட்டில் அப்படியே தேயிலை தோட்டம் வளர்ச்சிட்டு நம்ம இங்கே என்ன பண்ணலாமா? தேயிலை வளருமா? ஏன் வளராது? ஏன் வளராது? அதுக்கு அந்த குளிர் தேவை, அந்த தட்பநிட்பம், அந்த டெம்பரேச்சர் வேணும், அந்த மண்ணு தேவை. நமக்கு வளராது. அப்ப நீங்க மற்றவர்களை பார்த்து மாத்திக்கொள்ளாதீங்க. இந்த பைபிள் உங்களை என்ன சொல்றதை பத்தி மாத்திக்கொள்ளுங்கன்ற. அல்லேலூயா. இந்த பைபிள் என்ன சொல்றதோ அந்த ஆள் தான் நீங்க. இந்த பைபிள் என்னெல்லாம் இருக்குன்னு சொல்லுதோ அதெல்லாம் நீங்க. நீங்க மற்றவர்களை பார்த்து மாத்திக்கொள்வதற்காக அல்ல, இந்த பைபிளை மாத்திக்கணும். நீங்க வேற அழைப்பு உங்களுக்கு இருக்கும், அந்த அழைப்பு நீங்க செஞ்சாதான் நீங்க வளர முடியும். மற்றவங்க அதை பண்ணாங்க வளர்ந்துட்டாங்கன்ற நீங்க அதை காப்பிடிச்சு வளர முடியாது. உங்களுக்குன்னு அழைப்பு இருக்கு, உங்களுக்குன்னு திட்டம் இருக்கு, உங்களுக்குன்னு சில விஷயங்கள் இருக்கு. அல்லேலூயா, அல்லேலூயா. கேஸ்ல என்ன பண்றீங்க? ஸ்டீல் வைக்கிறீங்க. ஸ்டீல்ல வச்சு என்ன பண்ணுது? நல்லா சூடாகுது. சூடாகுதா? ஸ்டீல் ரேட் எவ்வளோ? ஒரு டப்பா வாங்கினா ஒரு 400 ரூபா வச்சுங்களேன். கடைக்கு போறீங்க, பார்த்தா பிளாஸ்டிக் 50 ரூபா விற்கிறாங்க. நம்ம என்ன பண்ணலாம்? பிளாஸ்டிக்கில் என்ன பண்ணிடலாம்? களை வாங்கி இதை நம்ம என்ன பண்ணலாம்? அடுப்பில் வச்சு சோறாக்கலாம். ஆக முடியுமா? என்ன ஆகும்? உருகி போயிடும். எது? அதுக்கு அங்க செட் ஆகிற மாதிரி தேவன் உங்களை எப்படி வைத்திருக்காரோ அப்படி இருந்தால்தான் நீங்க செட் ஆவீங்க. அல்லேலூயா. மீனை படிச்சு எங்க வச்சார் ஆண்டவர்? தண்ணில விட்டார், நிலத்தை விடல. மானை படிச்சு எங்க விட்டாரு? காட்டுல விட்டாரு. நாட்டுல விட்ட சாவச்சு காலி பண்ணிருப்போம். ரெண்டுத்தையும் மாத்தல. அது அங்கங்க இருந்தா தான் அது வளரும். நீங்கள் உங்களுடைய கேரக்டர்ல என்ன இருக்கீங்களோ அதுல நீங்கள் வளர்ந்தாதானே வளர முடியும். அவங்கள பார்த்து இவங்கள பார்த்து நீங்க மாத்திக்கொள்ளாதீங்க. இங்கே அவன் மாத்திக்கல. நீங்க எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் நான் மாத்திக்க மாட்டேன். நான் சொப்பனம் யாராவது கண்டானா அது அத்தை சொல்லுகிற அந்த அபிஷேகம் கிட்ட இருக்குது, நான் சொல்லுவேன். இழப்போறும் பரவாயில்ல, தூக்கி ஜெயில போடுவாங்க பரவாயில்ல, உன்னை அடிப்பாங்க பரவாயில்ல, எனக்கு ஆண்டு கொடுத்த கிஃப்ட்டுப்பா இது. இந்த கிஃப்டை மாத்திக்க மாட்டேன், யாருக்கா மாத்திக்க மாட்டேன். ஏன்னா உங்க உயர்வு அங்க இருக்கு. அல்லேலூயா. உயர்வு அதுல இருக்கு. எதுல இருக்கு? உங்களை கரிசனல இருக்குது, உங்க குணத்துல இருக்கு, ஹெல்ப் பண்றதுல இருக்கு, உங்க ஊழியத்துல இருக்குது, உங்க அழைப்பு அங்க இருக்கு. அங்க இருந்தா தான் என்ன அது வளரும். புரியுதா உங்களுக்கு? அங்கதான் இருந்தா வளர ஆரம்பிக்கும். இங்க இருந்தா வேணா வளராது. நீங்க காட்டுல பாத்தீங்கன்னா சிங்கம்லாம் நல்லா செழிப்பா நல்லா இருக்கும். ஜூல பார்த்தானா ரொம்ப பரிதாபமா இருக்கும். இது சிங்கமா அசிங்கமான்னு தெரியாத லெவலில் இருக்கும். ஏன்னா அவனுக்கு என்ன பண்ணுவான்? ஒரு நாளைக்கு ஒரு 5 கிலோ போடுவான், அவ்வளோதான். நான் காட்டில் சிங்கம் ஒரு நாள் 20 கிலோ சாப்பிடுது. 20 கிலோ சாப்பிட்டு சிங்கத்தை கொண்டு போய் ஜூல அடிச்சு 5 கிலோ போட்டா பாங்க, அடப்பாவி, நான் லெக் பீஸாக சாப்பிட்டுருந்தேன், இத்தனை பீஸ் சரி 10 பத்தாது. அது அங்கங்கே இருந்தாதான் அது செழிப்பாக இருக்கும். நீ எங்கே இருக்கீங்க? நான் சர்ச்சில் இருக்க சொல்லாதீங்க. இல்லை, எந்த இடத்துல நான் சர்ச்சில் இருக்கேங்க, எந்த இடத்துல இருக்கீங்க? உங்கள் அழைப்பு ஒன்று இருக்குதே, விருப்பம் ஒன்று, அதை செய்யுங்க. திருப்பியும் அது மீண்டும் என்ன பண்ணுங்க? ஆரம்பிங்க. அதான் உங்கள் அழைப்பு. இந்த அழைப்புக்கு நீங்கள் மாற்றிக்காதீங்க. அழைப்பை மாற்றலை, அழைப்பை செய்தான் அவன் என்ன பண்ண? மேன்மேல் வந்தான். அல்லேலூயா. 40:14 அதுலேயே இதுதான் அதன் அர்த்தம் என்று சொன்னதும் அன்றி, நீ வாழ்வடைந்திருக்கும் போது என்னை நினைத்து என் மேல் தயவு வைத்து என் காரியத்தை பார்வோனுக்கு அறிவித்து இந்த இடத்திலிருந்து என்னை விடுதலையாக்க வேண்டும் சொன்னாங்க. ஓகே, நான் எபிரேயருடைய தேசத்தில். இங்க என்ன பண்ணாங்க? டைம் இல்ல. இங்க என்ன பண்ணாங்க? தப்பா கொண்டு வந்துக்கிறான்ப்பா, நான் ஒன்னும் செய்யலப்பா, என்னை காப்பாத்துப்பா சொல்லும் போது என்ன பண்ணல? காப்பாத்தல.
2 வருஷம் ஆச்சு காப்பாத்தல. சில ஆட்கள் நீங்க செய்த நன்மையை சில ஆண்டு என்ன பண்ணுவாரு, சில மனுஷனும் மறந்துடுவாங்க, இல்ல ஆண்டு தள்ளி போடுவார். அதெல்லாம் பார்க்காதீங்க. கொஞ்சம் கூட என்ன பண்ணல உங்களுக்கு தரிசி சொன்னா, இவன் என்ன பண்ணா, நீ என்ன போடுவான், இன்னும் கொஞ்ச நாள்ல என்ன பண்ண காப்பாற்ற போயிடுவாப்பா, விடுதலை அடைஞ்சோ சொன்னான். அதை விடுதலை அடைஞ்சான், வெளியே போயிட்டான். ஆனா இவனுக்கு ஹெல்ப் பண்ணவே இல்லை, சொல்லவே இல்லை. சில மக்கள் அப்படிதான், இவங்க சொப்பனம் சொல்லுவாங்க, சரி அவங்க ஹெல்ப் பண்ணுவீங்க, நன்றி இல்லாம இருப்பாங்க. நன்றி இல்லாம அப்ப ஒண்ணு நீங்க செய்யக்கூடாது, இதுதான் யாருக்கும் ஹெல்ப் பண்ணவே கூடாது. நன்றி கெட்ட ஜென்மம் இருந்தேன்னா லாபம், நான் இருக்க மாட்டேன் அப்படிலாம் நீ கதை விடாம நீங்கள் உங்க பாதையில போய்கிட்டே இருங்க. அவங்க நன்றி இல்லாம இருக்கிறதுனால நீங்க நன்றி இல்லாதவனும் இருக்கக்கூடாது, நீங்க தேவனுக்கு நன்றி உள்ளவளா இருக்கணும். அல்லேலூயா. ஒருத்தவங்க உங்கள்கிட்ட என்ன பண்ண ஆசீர்வாதம் வாங்கிக்கிறாங்க, அவங்க உண்மையா இல்லை, வேற ஒருத்தர் வராங்க கேட்குறாங்க, என்ன பண்ணுவீங்க? இப்போ என்ன பண்ணுவீங்க? என்ன பண்ணுவப்பா? ஏற்கனவே ஒருத்தன் வாங்கி ஏமாத்திட்டு விட்டான், திருப்பி நீங்க வந்துக்கிற உனக்கு எந்த ஹெல்ப் பண்ண மாட்டேன், இல்லை உன் குணம் ஹெல்ப் பண்ற குணம் அப்படின்னா சரிங்களா? இந்த வாட்டி என்ன சேஃப்டியா, கை நஷ்டம் வரவேணா, அங்க போனா அது கிடைக்கும்பா, இங்க போனா அது கிடைக்கும்பா, அந்த அது முன்னாடி செய்யும்பா, இது என்ன பண்ணுப்பா அப்படின்னு நீங்க என்ன பண்ணுங்க சொன்னீங்கன்னா நல்லது. இங்க பாத்தீங்கன்னா மீண்டும் பாத்தீங்கன்னா 41:14 அப்பொழுது யோசேப்பு பார்வோனுக்கு பிரதியுத்தரமாக, நான் அல்ல, தேவனே பார்வோனுக்கு மங்களகரமான உத்தரவு அருளி செய்வார். ஏன்னா இப்பொழுது 41 பார்க்கலாமா? 1ல இருந்து 41:1. 2 வருஷம் சென்ற பின், யாரு இந்த 2 பேரும் உங்களுக்கு தரிசனம் சொல்லி, அதாவது கனவு சொல்லி இவங்க சொல்லாம போனதுக்கு அப்புறம் 2 வருஷம் பிறகு, ஓகேங்களா? 2 வருஷம் சென்ற பின்பு பார்வோன் ஒரு சொப்பனம் கண்டான். பார்வோன் சொப்பனம் கண்டான். இந்த சொப்பனம் யோசை விடாது, சொப்பனம் யோசேப்ப அவர் ஒரு சொப்பனம் கண்டார். அட பாய் மனுஷா, சொப்பனமா பார்த்துட்டு என்ன அடியில கொண்டு வந்துட்டீங்களா சொல்ற மாதிரி இங்க 2 வருஷம் பொறுத்து சொப்பனம் பாக்குறாரு. ஓகே, அது என்னவென்றால் அவன் நதி அண்டையிலே நின்று கொண்டிருந்தான். ஓகே, நதி நின்று கொண்டிருக்கிறாரு. ஒரு 7 பசு, நல்ல செழிப்பான 7 பசு வருது. அதுக்கப்புறம் மீதி ஒரு 7 பசு வந்து என்ன பண்ணுது, அது செழிப்பான 7 பசு என்ன பண்ணுது, சாப்பிட்டுச்சு. கடைசியில பாத்தீங்கன்னா சாப்பிட்ட பசு வைத்து சாப்பாடு இல்ல மாதிரி இருக்கு. அப்போ என்னன்னு தெரியல பார்வோனுக்கு. அப்போதான் இவரு ஏற்கனவே அது பானபாத்திரக்காரன் என்ன பண்ணாரு, ஆமாப்பா நான் மறந்துட்டேன்ப்பா, 2 வருஷம் முன்னாடி ஒரு தடவை பண்ண சொப்பனா எனக்கு கரெக்டா சொன்னான்ப்பா, அவனை கூட்டுவான்னு சொல்லும் போது அப்போது பார்வோன் இங்க யோசேப்பை கூப்பிடுறாரு. சரிங்களா? இப்ப படிக்கலாம் 14-15. அப்பொழுது பார்வோன் யோசேப்பை அழைப்பித்தான். அவனை தீவிரமாய் காவல் கிடங்கிலிருந்து கொண்டு வந்தார்கள். அவன் சவரம் பண்ணி கொண்டு வேறு வஸ்திரம் தரித்து பார்வோனிடத்தில் வந்தான். பார்வோன் யோசேப்பை நோக்கி, ஒரு சொப்பனம் கண்டேன், அதன் அர்த்தத்தையும் சொல்ல ஒருவரும் இல்லை. நீ ஒரு சொப்பனத்தை கேட்டால் அதன் அர்த்தத்தை சொல்லுவாய் என்று உன்னை குறித்து நான் கேள்விப்பட்டேன். அப்பா சாமி விட்டுருப்பா, ஏற்கனவே ஒரு சொப்பனம் பார்த்துதான் இந்த உங்களை மோசமாகிற எங்க கொண்டு வந்துட்டேன். ஆமா, போத்திபார்ட்ட போயிட்டாரு. போத்திபார்ல இருந்து ஒரு அங்க இருந்து என்ன பண்ண, எங்க போயிட்டேன், உண்மையா எங்க போயிட்டேன், சிறைச்சாலைக்கு வந்துட்டேன். இங்க இருந்து ஒரு சொப்பனம் பார்த்து அர்த்தம் சொன்னா நான் எங்க போய் எனக்கே தெரில அப்படின்னு என்ன பண்ணல யோசேப்பு சொல்லல. என்ன பண்ணாரு, அதுக்கு என்ன பண்றாரு? அப்பொழுது யோசேப்பு பார்வோனுக்கு பிரதியுத்தரமாக, நான் அல்ல, தேவனே பார்வோனுக்கு மங்களகரமான உத்தரவு அருளி செய்வார் என்றான். நான் இல்லப்பா, தேவனே சொல்லுவார் சொல்லினாரு. ஓகே. பார்வோன் யோசேப்பை நோக்கி, என் சொப்பனத்திலே நான் நதி ஓரத்தில் நின்று கொண்டிருந்தேன், அழகும் புஷ்டியுமான. இதெல்லாம் என்ன பண்ணாங்க சொல்லிட்டே வராரு. சரிங்களா? 38 அதுலயே. அப்பொழுது பார்வோன் தன் ஊழியக்காரரை நோக்கி, தேவ ஆவியை பெற்ற மனுஷனை போல் ஒருவனையும் உண்டோ என்றான். பின்பு பார்வோன் யோசேப்பை நோக்கி, தேவன் இவை எல்லாவற்றையும் உனக்கு வெளிப்படுத்தி இருக்கிறபடியால் உன்னை போல விவேகமும் ஞானமும் ஒருவனும் இல்லை. நீ என் அரண்மனைக்கு அதிகாரியாய் இருப்பாய். உன் வாக்கின்படியே என் ஜனங்கள் எல்லாரும் அடங்கி நடக்க கடவர்கள். சிங்காசனத்தில் மாத்திரம் உன்னிலும் நான் பெரியவனாய் இருப்பேன் என்றான். பின்னும் பார்வோன் யோசேப்பை நோக்கி, பார்,
எகிப்து தேசம் முழுமைக்கும் உன்னை அதிகாரியாக்கினேன் என்று சொல்லி ம். பார்வோன் தன் கையில் போட்டிருந்த தன் முத்திரை மோதிரத்தை கழற்றி ஆ. அதை யோசேப்பின் கையிலே போட்டு மெல்லிய வஸ்திரங்களை அவனுக்கு உடுத்தி பொன் சரப்பணியை அவன் கழுத்திலே தரித்து தன்னுடைய 2ஆம் ரதத்தின் மேல் அவனை ஏற்றி தண்டனற்று பணியுங்கள் என்று அவனுக்கு முன்பாக கூறுவித்து எகிப்து தேசம் முழுமைக்கும் அவனை அதிகாரியாக்கினான். ஆ. பின்னும் பார்வோன் யோசேப்பை நோக்கி, நான் பார்வோன், ஆனாலும் எகிப்து தேசத்தில் உள்ளவைகளில் ஒருவனும் உன் உத்தரவில்லாமல் தன் கையையாகிலும் தன் காலையாவது அசைக்க கூடாது என்றான். ஆமே, ஹல்லேலூயா. யோசிச்சு பாருங்க, எவ்வளவு பெரிய மேன்மை. ஒன்றுமில்லாத இருந்தான், அடிமை மாதிரி இருந்தான், அடிமையாக தான் இருந்தான், போத்திபார் கிட்ட இருந்தான், ஜெயிலில் இருந்தான். இப்போது ஆண்டவர் குறித்த சாமி வரும்போது எங்க வந்துட்டார்? அவரு பார்வோனுக்கு அடுத்த மாறிட்டார். ஏன் மாறினா? ஏன்னா அவனுக்கு கொடுத்த அழைப்புல அவனால மாறல. அல்லேலூயா. சொப்பனம் சொல்லுவது, அர்த்தம் சொல்லுதான் அவனுடைய அழைப்பா இருந்தால மாறல. கர்த்தர் அவனோட இருந்த, உண்மையா இருந்தான். அதனால அழைப்பு வந்தது. அப்போ நான் வாழ்க்கையில நம்ம நினைக்கிறோம், சிலது பார்த்தீங்கன்னா சிலது நெகட்டிவா இருக்கும், சில வாழ்க்கையில் நமக்கு மோசமா இருக்கும், சில வாழ்க்கையில நம்ம செய்யற விஷயங்கள் தப்பா நம்ம தோணலாம். ஆனால் தேவன் ஒரு நாள் கைவிட மாட்டாரு. நம்ம தகப்பன் ஒரு நாள் நம்மளை கைவிட மாட்டார். அல்லேலூயா. யோசிச்சு பாருங்க, இவ்வளவு மோசமான சூழ்நிலை இருந்து யாரும் எதிர்பார்க்க முடியாத, யாரும் கொண்டு வர முடியாத ஒரு புறஜாதி தேசத்துல, ஒரு வல்லரசு தேசத்துல அது ராஜாக்கு அடுத்த கொண்டு போறான்னா நம்மளை காக்கிறவர், நம்மளை காண்கிற நம்மளை தகப்பன். அல்லேலூயா. முடிவெடுத்துட்டாரு, இவனை உயர்த்தணும்டா. ஏன்னா சாப்பாடுல உயர்த்தணும், மற்றவங்க சாப்பாடு கொடுக்கறதுல உயர்த்தணும். ஏன் சாப்பாடு கொடுக்க உயர்த்தணும்னா அவங்க அண்ணன்மாருக்கு சாப்பாடு உண்மையாய் கொடுத்தான். இல்லையா? எந்த வேலை உண்மையா செய்றீங்களோ, எந்த வேலையில நீங்கள் மற்றவங்க பார்க்காம, இல்லப்பா எங்க அண்ணன் பசியா இருப்பாப்பா, எந்த வேலை உண்மையாய் செய்து அந்த வேலை நிமித்தமாக நீங்க அடிக்கப்பட்டீங்களோ, வெக்கப்பட்டீங்களோ, எங்க கொடுக்கப்பட்டீங்களோ, அதே வேலையிலே தேவன் உயர்த்துவாரு. அல்லேலூயா. பாரு, ஆண்டவர் யோசேப்பை மற்ற வேலை உயர்த்தல, இந்த போஜனத்தை கொடுக்கிற, சாப்பாட்டை கொடுக்க உயர்த்துறாருன்னா இவன் உண்மையா செய்தான், எனக்காக செஞ்சான். புரியுதா உங்களுக்கு? அப்ப எங்கே இவன் வெக்கப்பட்டு போனானோ அங்கேயே கர்த்தர் யோசேப்பை உயர்த்தினாரு. அல்லேலூயா. அப்ப நீங்க வேலை செய்வீங்க, நீங்க கரெக்டா வேலை செஞ்சு அதுக்கு வேண்டிய கிரெடிட் கிடைக்காம இருக்கலாம், அதுக்கு வேண்டிய ஒரு நன்மை கிடைக்காம இருக்கலாம், அதுக்கு பதில் உங்க தீமை கிடைக்கலாம். ஆனா நீங்க, நான் கர்த்தருக்கு வேலை செய்யறேங்க, ஓனருக்கு நான் வேலை செய்யல, கர்த்தப்பா வேலை செஞ்சேன், ஆனா அவங்க என்ன பண்றாங்க, என்ன தப்பான மாதிரி என்ன பண்றாங்க, காட்டுறாங்க, தப்பான மாதிரி பேசுறாங்க. நான் உண்மையா செஞ்சேன். நீங்க உண்மையா செஞ்சீங்கன்னா, கர்த்தர் உண்மையா செய்து நீங்கள் வெக்கப்பட்டீங்கன்னா, உண்மையா அடிக்கப்பட்டீங்கன்னா, உண்மையா செய்து நீங்கள் அங்க அசிங்கமா ஆயிடுச்சுன்னா, அந்த இடத்துல உங்க பேர் டேமேஜ் ஆச்சுன்னா, அதே வேலையிலே கர்த்தர் உங்களை எடுத்து பயன்படுத்தி ராஜாவாக மாத்துவார். அல்லேலூயா. ஆனா வேலையை உண்மையா செய்யணும். வேற வேலை தரல யோசேப்புக்கு, வேற எவ்வளோ அந்த ஊர்ல எவ்வளவு வேலை இருக்குது. அவர் ஆணும் தலைவரா மாத்திருக்கலாம், இல்லை தளபதியா மாத்திருக்கலாம், இல்லை வேற டிபார்ட்மெண்ட் போட்டிருக்கலாம். ஏன் இந்த டிபார்ட்மெண்ட்னா, இந்த டிபார்ட்மெண்ட்ல உண்மையா செஞ்சான்பா, செஞ்சு மாத்த உண்மையா செஞ்சதுக்காக அவங்க அண்ணன்மாரெல்லாம் அடிச்சு என்ன பண்ண, ஜெயில கொண்டு போட்டாங்க. அவன் உண்மையா இருந்தான். யாருக்கு உண்மையா இருந்தான்? எனக்கு உண்மையா இருந்தான். யாருக்கு உண்மையா இருந்தான்? கடவுளுக்கு உண்மையா இருந்தான். அப்ப கடவுளுக்கு உண்மையா இருந்தானா கடவுள் நிச்சயமா உயர்த்துவாரு. அல்லேலூயா. ஒருவேளை மனுஷன் உங்களுக்கு உயர்த்தாம, அதுக்கு பாராட்டு கொடுக்காம, அது உங்களை பாராட்டோட கிடைக்காம போலாம். அது திட்டு வாங்கி இருக்கலாம், நான் இருக்கலாம், திட்டு வாங்கி இருக்கலாம், ஆனா பாராட்டு கிடைச்சிடும் உங்களுக்கு. தோத்தான் வந்தால அண்ணன் பாராட்டுக்கணும், பரவாயில்லவா தம்பி வந்திருக்கிற, பசியா இருந்தா சொல்லிக்கணும். ஆனா அது உங்களுக்கு பாராட்டு கிடைக்காம உன்னை அசிங்கப்படுத்தி அடிச்சு உன்னை கொண்டு போடுற மாதிரி கொண்டு போடும்போது கர்த்தர் பார்த்தார், ஏன் என் பிள்ளைய அடிக்கிற, நான் தகப்பன்டா, உயர்த்துறேன் பாரு, எங்க வெக்கப்பட்டனோ அங்க உயர்த்துறேன் சொல்லிட்டு பாரு. யோசனை பண்ணாரு, உயர்த்தினாரு. அப்ப நீங்க எங்க வெக்கப்பட்டீங்களோ, எங்க அடிக்கப்பட்டீங்களோ, தேவன் உண்மையா இருந்தீங்கன்னா,
கடவுள் உண்மையா இருந்தீங்கன்னா, ஒருவேளை கணவன் உண்மையா இல்லாம இருக்கலாம், நீங்க கணவன் உண்மையா இருந்தீங்கன்னா, இல்ல மனைவி உண்மையாக இருக்கலாம், நீங்கள் மனைவிக்கு உண்மையா இருந்தீங்கன்னா, கடவுள் பார்க்கிறார் சொல்லி இருந்தீங்கன்னா, ஒருவேளை வேலை செய்யற ஓனர் உண்மை இல்லாம இருக்கலாம், ஆனா நீங்கள் கடவுள் பார்க்கிறாரு ஓனருக்கு உண்மையா இருந்தீங்கன்னா, நிச்சயமா ஓனர் அல்ல, உங்க தேவன் உயர்த்தி ஆசீர்வதிப்பாரு. அல்லேலூயா. ஆண்டவர் மேன்மையை கொண்டு வருவாரு. எந்த வேலை செய்தாலும் கர்த்தருக்காக நீ செய்யுங்க, கர்த்தர் உங்களை ராஜாவுக்கு அடுத்த நிலை கொண்டு நிப்பாட்டுவார். அல்லேலூயா. அப்போ எங்க இவங்க திருப்பி என்ன பண்றாங்க, அண்ணன்மாருங்க வராங்க. வரும்போது பாத்தீங்கன்னா அண்ணன்மாரெல்லாம் கீழே விழுந்து என்ன பண்றாங்க, நமஸ்கரிக்கிறாங்க. அங்க படிச்சிடலாமா? அது 43:26. யோசேப்பு வீட்டுக்கு வந்தபோது அவர்கள் தங்கள் கையில் இருந்த காணிக்கை வீட்டுக்குள் அவனிடத்தில் கொண்டு போய் வைத்து தரை மட்டும் குனிந்து அவனை வணங்கினார்கள். அல்லேலூயா. இதுல 6 ஒன்று இருக்கும். அதுலயே 42:6 பாத்தீங்கன்னா அங்க இருக்கும். 42:6 யோசேப்பு அத்தேசத்திற்கு அதிபதியாயிருந்து தேசத்தின் ஜனங்கள் யாவற்றுக்கும் விற்றான். யோசேப்பின் சகோதரர் வந்து முகங்குப்புற தரையிலே விழுந்து அவனை வணங்கினார்கள். ஓகே, அது 44:14. யூதாவும் அவன் சகோதரரும் யோசேப்பின் வீட்டுக்கு போனார்கள். யோசேப்பு அதுவரையும் அங்கே இருந்தான். அவனுக்கு முன்பாக தரையிலே விழுந்தார்கள். அல்லேலூயா. தரையில விழுந்தார்கள். ஏன் இதுக்கு விழுந்தாங்க? சொப்பனத்தை பார்த்தான். அல்லேலூயா. சொப்பனத்தை என்ன பார்த்தான்? சொப்பனம் பார்த்தேன்னு சொல்லிதான் என்ன பண்ண இவனை பிடிச்சு குழியில போட்டாங்க. நீ எப்படி சொப்பனம் நிறைவேறும்னு பாக்குறியா அப்படின்னு சேலஞ்ச் விடுறாங்க. யாருக்கு சேலஞ்ச் விடுறாங்க? யோசேப்புக்கு இல்ல, சொப்பனத்தை கொடுத்த ஆண்டவருக்கு. நீ மனுஷங்கிட்ட சேலஞ்ச் விடலாம்பா, அந்த சொப்பனத்தை கொடுத்த கடவுள்கிட்டயே நீ சேலஞ்ச் விட எப்படி கொண்டு வந்தாரா? 3 ஒருவேளை அப்பே சொல்லியிருந்தா ஓகே போயிருக்கும். 3 வாட்டி விழுறாரு, விழுந்து விழுந்து வணங்குறாங்க யோசேப்ப. தேவன் சொன்னதை நிறைவேற்றுவார். அல்லேலூயா. ஏன்னா தேவன் உங்களை தகப்பனா இருக்கிறார். தேவன் என்ன சொன்னாரோ நிறைவேற்றுவார். அது எவ்வளவு மோசமா இருக்கலாம், நீங்க அடித்தளத்துக்கு போகலாம், அடிமையா போகலாம், ஜெயில போகலாம், உங்களை யாரும் எல்லாரும் என்ன கண்டுக்காம போகலாம், புறக்கணிச்சுட்டு போகலாம், நன்மை செஞ்சு நன்மை வாங்கி கொண்டு மறந்து போகலாம். 1008 சூழ்நிலை மோசமா இருந்தாலும் தேவன் சொன்னது உங்க வாழ்க்கை நடக்கும். அல்லேலூயா. தேவன் சொன்ன வாழ்க்கையில நடக்குமா? நடக்கும். ஆண்டவர் ப்ரமோஷன் கொடு, நமக்கு ப்ரமோஷன் கொடுப்பார். எங்கிருந்து ப்ரமோஷன்? போத்திபார்ல இருந்து எங்க? ஜெயிலுக்கு. மனுஷனுடைய பார்வையில என்ன இருக்கும்? அது பனிஷ்மெண்ட். கர்த்தருடைய பார்வையில ப்ரமோஷன். புரியுதா உங்களுக்கு? இப்போது யோசேப்பு கிட்டத்தட்ட பல லட்சங்கள், பல கோடி மக்களை போஷிக்க வேண்டிய இடத்துக்குள்ள இப்போ யோசேப்பு நிற்கிறார். அல்லேலூயா. மனுஷன் இப்படி போவான், வீடுல இருந்து போத்திபார்ல இருந்து எங்க சிறைச்சாலையில இருந்து பார்வோன் போவான், கீழே விழுந்த போவான். ஆண்டு அப்படி இல்லை, ஆண்டவர் பார்வோன்ல ஆரம்பிப்பார். பார்வோன் இருந்து அப்படின்னாங்க இப்படி ஒரு இங்க வரணும்னா இங்க வரணும், இங்க வரணும் இங்க வரணும், இங்க வரணும் இங்க வரணும், அப்படி வருவார். இப்போ 1,00,000 பேருக்கு, 1 கோடி பேருக்கு சாப்பாடு கொடுக்குற பொறுப்பு யாருக்கு? 1 கோடிக்கு மேலே இருக்கும் யோசேப்புக்கு. இதுக்கு தான் தேவன் ட்ரெயின் பண்றாரு. அல்லேலூயா. அதுக்கு தான் என்ன வாழ்க்கை? சிறைச்சாலை. 10,000 பேருக்கு என்ன பண்ணும்? சாப்பாடு கொடுக்குற வாழ்க்கை, விசாரிக்கிற வாழ்க்கை. இதுக்கு தான் 100 பேர் விசாரிக்கிற வாழ்க்கை. எங்க? போத்திபார் வீட்டுல. அதெல்லாம் மனுஷன் பார்க்கும்போது தப்பா தோணும். ஆனா ஆண்டு பார்வையில ப்ரமோஷனு, அவன் ட்ரெயின் பண்றேன், அவனை வளர்க்கிறேன். ஏனால் நம்முடைய தகப்பன் அவர் நம்ம ட்ரெயின் பண்றாரு. 10 பேருக்கு ஏற்கனவே அண்ணன்மாருக்கு 10 பேர் இருக்கிறான். 10 பேர் என்ன கொடுக்குறாரு? சாப்பாடு கொடுத்து விசாரிக்க அனுப்புறாரு. 10 உண்மையா பண்ணானா? உண்மையா பண்ணா. அடுத்த பர்மிஷன் எது? போத்திபார் கிட்ட அடிமையா. பார்க்கும்போது எப்படி இருக்கும்? ஆமா, ஐயோ என்னப்பா எப்படின்னு இருக்கும். ஆனா ஆண்டு பார்வையில 100 பேர் அவங்க உண்மையா இருந்தானா போஷித்தா. அடுத்த பர்மிஷன் எங்க? சிறைச்சாலை உண்மையா இருந்தானா? கனவு பார்க்கும்போது அத்தை சொன்னானா? அடுத்த பர்மிஷன் எங்க? நேர பார்வங்கிட்ட. அங்க சொப்பனம் சொல்லும் போது நான் சொல்ல மாட்டேன், சொல்ல என்ன சொன்ன அவரு? சொல்றேன், அழைப்பது.
அவனுக்கு இவனுக்கு அவங்க மாத்தி ஏமாத்திட்டு போலாம். அதுக்காக நான் என்ன பண்ண மாட்டேன், சொல்லாம இருக்க மாட்டேன். ஏற்கனவே சொன்னேன், 2 வருஷம் ஆயிடுச்சு சார், சொல்லிட்டு போயிட்டேன் சார், காப்பாற்றவே இல்லை சார், நான் உங்களுக்கு சொல்ல மாட்டேன் சார், அப்படி சொல்ல. நான் சாப்பாடு கொண்டு போனேன் சார், சாப்பாடு கொண்டு போய் தானே போட்டான். அவன் என்ன பண்ணிட்டான், கொண்டு கீழே போட்டா சார், நான் யாருக்கும் சாப்பாடு தர மாட்டேன் சொல்ல. என்னை வந்து போத்திவா வீட்டில் நான் உண்மையா பண்ணேன் சார், இவன் பண்ணாங்க சார், ஜெயிலில் கொண்டு போட்டாங்க சார், நான் ஜெயிலில் என்ன பண்ண செய்ய மாட்டேன் சொல்ல. எல்லாத்தையும் என்ன கத்துக்கிட்டான், ட்ரெயின் ஆகிட்டான். ஏன்னா எல்லாத்துக்கும் கூட கர்த்தர் யோசேப்போடு இருந்தாரு. கொஞ்சம் கொஞ்சமா ட்ரெயின் பண்ணி அண்ணங்கிட்ட ட்ரெயின் பண்ணி போத்திபார்கிட்ட ட்ரெயின் பண்ணி ஜெயிலில் ட்ரெயின் பண்ணி ஆண்டவர் பல கோடிகளுக்கு சாப்பாடு கொடுக்கிற இடத்துல கொண்டு வந்து நிப்பாட்டினாரு. உங்களுடைய அவர் நிப்பாட்டுவாரு. ஒருவேளை நீங்க உலகத்தை பார்க்கும்போது ஐயோ பயங்கர வேலை வாங்குறாங்களே, பயங்கர கஷ்டமா இருக்குதே, மோசமா இருக்கு, இன்னும் மோசமா போயிடுச்சே, ஐயோ பயங்கர எனக்கு வாழ்க்கை சரியில்லையே நினைக்காதீங்க. கர்த்தருடைய கர்த்தருடைய இதுல நீங்க இருக்கிறீங்க. கர்த்தர் உங்களோடு இருந்தால் நீ கரெக்டான லைன்ல இருக்கீங்கன்னு அர்த்தம். கர்த்தர் இருக்கிறாரா? கர்த்தர் இருக்குமா தெரியுது, ஆனா இருக்கிறாரு, ஆனா இல்ல. கண்ணு தெரியுது, ஆனா தெரியல மாதிரி இருக்கிறாரு, ஆனா இல்ல. கர்த்தர் உங்களோடு இருந்தால் நீங்க காரி சித்தி உள்ளவாய் மாறுவீர்கள். கர்த்தர் உங்களோடு இருந்த உலகத்துல பார்க்கும்போது இறங்குற மாதிரி இருக்கும். ஆனா ஒரு நாள் வரும், டக்குன்னு எங்க நிப்பீங்க, உயரத்தில் நிற்பீங்க. அப்போது நீ கற்றுக்கொண்ட பாடங்கள்லாம் என்ன பண்ணும், உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். எப்படி போஷிக்கணும், எப்படி பராமரிக்கணும், எப்படி சேவிங் பண்ணணும், எப்படி ஒப்பு கொடுக்கணும், இதெல்லாம் உங்களை ட்ரெயின் பண்ணுறது தான் வாழ்க்கை. இப்போ கடைசியில் பார்த்தா யோசேப்பு பார்வோனுக்கு ராஜாவுக்கு மிகப்பெரிய அவனோட அது இல்லாமல் அது ஊரில் யாரும் ஒன்றும் செய்ய மாட்டாங்க, அவ்வளோ பெரிய லெவலுக்கு கொண்டு வந்துட்டார். நீ ஒன்று மாறணுமா அப்போ என்ன பண்ணோம்? கடவுள் உண்மையா இருங்க. உங்க கேரக்டரை மாத்தாதீங்க. உங்க சொப்பனம், உங்களுடைய அழைப்பு தான் உங்களுடைய உயர்வுக்கு முக்கியமானதா இருக்கும். அதை மாத்திக்கொள்ளாதீங்க. ஹெல்ப் பண்றதை வளர்த்து கொள்ளுங்க. ஒருத்தவங்க ஏமாத்தினான்ற மற்றவங்க ஹெல்ப் பண்ண விட்டுறாதீங்க. அவங்க ஹெல்ப் பண்ணுங்க, அட்வைஸ் பண்ணுங்க, உங்களுக்கு முடிஞ்சா கொடுங்க. உங்களை அப்படி இருங்க. மற்றவங்களுக்காக தப்பான காட்டை மாத்திக்கலாம், நல்ல காட்டை மாற்ற மாட்டேன். நான் ரொம்ப கோகாரனா அந்த முதல்ல, இப்போ நான் சாந்த சொல்லவே மாத்திட்டேன். சொல்லிட்டாரு, மாத்தா சொல்லிட்டாரு, திருப்பி கோவக்காரனா எடு அந்த கும்ப, எடு தடிய அடிக்கிறம்ப. அப்படி இல்லை, நல்ல விஷயங்களை மாத்திக்கொள்ளுங்க. அல்லேலூயா. கெட்ட விஷயத்தை என்ன பண்ணுங்க, நல்ல விஷயத்துக்கு நீங்க என்ன பண்ணுங்க, மாறிக்கொள்ளுங்க. கெட்ட விஷயம் இருந்தா மாத்திக்கொள்ளுங்க. 2 விஷயம், 2 தான். மாத்தணும், மாறணும். பகல் சொல்ல மாத்தணும் மாறணும், அவ்வளவுதான் வாழ்க்கையே. மாத்தணும், கெட்டதை என்ன பண்ணுங்க, மாத்திடுங்க. நல்ல விஷயத்துக்கு மாறிடுங்க, லைஃப் நல்லா இருக்கும். சொன்னீங்களாப்பா? சொன்னியாப்பா ஆனந்த்? என்ன சொன்ன? ஏதோ சொன்னாங்க. சூப்பர். இல்லையா, இப்போ மாறிட்ட நீ, பரவாயில்ல. கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா. இப்படியாக நான் வாழ்க்கை யோசிச்சு எப்படி வாழ்க்கை எப்படி இருந்தா பாருங்க. அது எங்கேயுமே காம்ப்ரமைஸ் ஆகல, பரிசுத்தல காம்ப்ரமைஸ் ஆகல, நான் ஆண்டு கொடுத்த கிஃப்ட்ல காம்ப்ரமைஸ் ஆகல, ஹெல்ப் பண்ணதுல காம்ப்ரமைஸ் ஆகல. உயர் பார்வங்கிட்டு வரும்போது அங்கே காம்ப்ரமைஸ் ஆகல, கர்த்தர் தான் உதவி செய்வார்னாரு. இப்படியே கர்த்தர் உயர்த்தி ஆசீர்வாதம் மாத்திர. நீங்க காம்ப்ரமைஸ் ஆகாதீங்க, கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வாராக. அல்லேலூயா, அல்லேலூயா. சந்தோஷமா இருங்க சுமதி சிஸ்டர், சந்தோஷமா இருங்க. அல்லேலூயா. ஆதி சிஸ்டர் சந்தோஷமா இருங்க. கர்த்தர் வாழ்க்கை எல்லாத்தையும் மாத்துவார். அல்லேலூயா. எஸ்தர் சந்தோஷமா இருங்க. கர்த்தர் வாழ்க்கையை மாத்துவார். அல்லேலூயா. எல்லாரும் வாழ்க்கை ஆண்டு மாத்துவார். அல்லேலூயா. வாழ்க்கை சஞ்சலிப்பு, கஷ்டங்கள், வேதனை எல்லாம் மாறி வாழ்க்கையில சந்தோஷம் உண்டாகும். நீங்க நினைப்பது வேண்டிக் கொண்டு தேவன் பெரிய காரியங்கள் வாழ்க்கையில செய்வார். ஏன்னா ஆண்டவர் உங்க தகப்பன், உங்க அப்பா. உங்க முகத்தை வாடுது ஆண்டு விட மாட்டார். ஏன் வாடுது, இது வாடுதா, மாத்திரம் பார், மாத்துவார், படிப்பட உயர்த்துவாரு. நீங்கள் பார்வை பார்த்தா அது மோசமா இருக்க மாதிரி இருக்கும். இல்ல, கர்த்தருடைய பார்வை ப்ரமோஷனு. இல்லையா, கர்த்தர் என்கிட்ட இருந்தால் அது நெகட்டிவ் கூட ப்ரமோஷன் தான் மாறும். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தரோடு இருந்தால் தோல்வி கூட ஜெயமா தான் மாறும். இங்க எல்லாம் எல்லாம் தோல்வி தான் இருந்துச்சு, ஆனா அது தோல்வி இல்லப்பா, எல்லாம் ஜெயம். அல்லேலூயா. எகிப்துல கொண்டு போனது ஜெயம், போத்திபார்ட்ட கொண்டு வித்தது ஜெயம், சிறைச்சாலை கொண்டு போனது ஜெயம், பார்வோனை கொண்டு போனது ஜெயம். அல்லேலூயா, அல்லேலூயா.
ஏனிக்கலாமா? ஹalleluya ஹalleluya லீஷதரதடதரியா. ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். ஜெயம் கொடு உற்சாகத்தட்டி தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். ஹalleluya ஹalleluya. கையொட்டி ஹalleluya பாடுவேன், ஆனந்த தொனியாய் உயர்த்துவேன். ஹalleluya ஹalleluya பாடுவேன், ஆனந்த தொனியாய் உயர்த்துவேன். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். அற்புதம் செய்பவர், அற்புதம் செய்பவர், அகிலம் படைத்தவர், அற்புதம் செய்தவர். ஆமென். அகிலம் படைத்தவர். யுத்தத்தில் வல்லவர், யுத்தத்தில் வல்லவர், மீட்பர் ஜெயிக்கிறார். யுத்தத்தில் வல்லவர், மீட்பர் ஜெயிக்கிறார். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் உண்மை தேவனே, உண்மை தேவனே, உருக்க நிறைந்தவர், உருக்க நிறைந்தவர், உண்மை. உற்சாகமாய் ஹalleluya உற்சாகமாய் ஹalleluya. நிகரடடடய கரபதயா. என்னை காப்பவர் உறங்குவதில்லையே, என்னை காப்பவர் உறங்குவதில்லையே. ஜெய கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். ஜெயம் கொடுக்கும், ஜெயம் கொடுக்கும் ஐயா தேவனுக்கு. ஆமென். கோடி நிஷதரதரகா, நாசகராலே கரிதாடனா, வாழ்நாளெல்லாம் ஜெயம் கொடுக்கும், ஜெயம் கொடுக்கும். லிஷா லிஷா லிகரதடதலகர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 தல
அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. கை உயர்த்தி அல்லேலூயா அல்லேலூயா பாடுவேன் ஆனந்த துணியாய் உயர்த்துவேன் அல்லேலூயா அல்லேலூயா பாடுவேன் ஆனந்த துணியாய் உயர்த்துவேன் ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி சோத்திரம். உண்மையை ஒன்று பண்ணலாமா? வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். கை உற்சாக தட்டி கரையை உற்சாகம் தட்டலாமா? ஹalleluya ஹalleluya. நன்றி 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 நன்றி. எங்களை யோசேப்பு உயர்த்த தேவனே உமக்கு நன்றி ஆண்டவரே. மேலும் வைக்க போவதற்கு நன்றி ஆண்டவரே. உங்க ஒவ்வொரு ஆசிரியப்பா உயர்த்துங்க ஆண்டவரே. எப்படி தாழ்வுல இருந்தவரை கடை கண்ணோக்கி பார்த்த மாதிரி அப்பா எங்களை தாழ்ந்திருக்க எங்களை தேவன் கடை கண்ணோக்கி பார்த்து உயர்த்துவதற்காக உமக்கு நன்றி. ஒரு எங்களுடைய பார்வையில, மக்களுடைய பார்வையில, ஜனங்களுடைய பார்வையில, இது சொந்தக்காரங்க பார்வையில இது தோல்வியா இருக்கலாம், நஷ்டமா இருக்கலாம். ஆனா கர்த்தருடைய பார்வையிலோ அது ஒவ்வொரு காரிய தேவனுக்கு ப்ரமோஷனை கொடுத்து கொண்டிருக்கிறாரு, வெற்றியை கொடுத்து கொண்டிருக்கிறாரு, உறவை கொண்டு கொடுத்துக்கின்றாரு. உலகத்தால பார்க்க முடியாது, உலகத்துல அதை யோசிக்க முடியாது. ஆனா கர்த்தர் அந்த ஞானம் உள்ளவர். அவர் உங்க மேன்மைப்படுத்துவார். ஹalleluya. தோல்வி ஜெயமாக மாற்றுவார், உன் நஷ்டத்தை லாபமாக மாற்றுவார், உன் கடனை தேவன் மாற்றுவார்.
ஹalleluya. தேவனால் செய்ய முடியாத அதிசயமான காரியம் ஒன்றுமில்லை. இப்ப ஏற்பட்ட தெய்வத்துவானை கொண்டிருக்கிறோம். யோசிச்சு பாருங்க, யாரும் கற்பனை செய்து கூட பார்க்க முடியாது. நம்மளாம் தோல்வி நினைச்சு கொண்டிருக்கிறோம். ஆனா தேவன் யோசேப்பை ட்ரெயின் பண்ணி கொண்டே இருக்கிறாரு. நான் தோத்துட்டான்னு பார்த்து கொண்டிருக்கிறோம். அவன் தான் கீழே போயிட்டான்னு பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆனால் தேவன் அப்படி அல்ல. அந்த தோல்வியில் தேவன் ட்ரெயின் கொடுக்கிறாரு. அந்த தோல்வியில் தேவன் பயிற்சி கொடுக்கிறாரு. அந்த தோல்வியிலே தேவன் அவனை ட்ரெயின் பண்றாரு. நீ லட்சங்களுக்கு ஆசுவா மாறணும். யோசேப்பே, 100க்காக அல்ல, 50க்காக அல்ல, 1000க்காக அல்ல, லட்சங்களுக்கு நீ ஆசுவா மாற வேண்டும். அதற்காக அவர் ட்ரெயின் பண்ணி கொண்டே இருக்கிறாரு. ஆனா மனிதர்கள் பார்க்கும் போது நீங்க வீழ்ந்து கொண்டே இருக்குமா தெரியலாம். ஆனா கர்த்தருடைய பார்வையிலோ நீ மேல 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 வந்து கொண்டே இருக்கீங்க. ஒரு நாள் வரும், ஒரு நிமிஷத்துல தேவன் மேலே கொண்டு நிப்பாட்டுவா. எங்கெல்லாம் அப்போது உங்களை ஏளனமாக பார்த்த கண்கள், அப்போது உங்களை மோசமாக பார்த்த கண்கள், அப்போதான் உங்களை பொறாமையா பார்த்த எல்லா கண்கள்லாம் மாறி உங்களை ஆச்சரியமாக பார்க்கும். ஹalleluya, ஹalleluya. ஏனால் தேவன் நம்முடைய தகப்பன், தேவன் நம்முடைய தகப்பன். தன் பிள்ளைகள் கண் விழுவதை, தன் பிள்ளைகள் கண்ணீர் விடுவதை பார்த்து ரசிக்கிற அல்ல, கண்ணீரை துடைத்து நாம் உயர்த்துகிற தேவன் நம்முடைய தேவன். ஹalleluya. உலக தகப்பனே தன் பிள்ளை கண்ணீர் விடும்போது, கண்ணீரை மாட்ட முயற்சி செய்யும் போது, பரம தகப்பன், நல்ல தகப்பன், நம் உண்டாக்குற தகப்பன் நாம் கண்ணீர் வடிக்கும் போது, நாம் கவலையா இருக்கும் போது நம் கவலையை மாத்த மாட்டாரா? நம் கண்ணீரை துடைக்க மாட்டாரா? பொல்லாதவரா இவர்களே தன் பிள்ளைகளுக்கு நல்ல இவளை கொடுக்க அறிந்திருக்கும் போது, என் பரலோக தகப்பன் நிச்சயமாக நமக்கு நல்லதே கொடுப்பார். நல்லதே மாத்திரம்தான் கொடுப்பார். ஒருவேளை நமக்கு புரியாம இருக்கலாம், தெரியாம இருக்கலாம், அது நம்ம புரிந்து கொள்ளாம இருக்கலாம். ஆனா தேவன் நல்லவர். நான் தகப்பன் நல்லவர் சொல்ல, தகப்பன் நல்லவர், என் தகப்பன் நல்லவர், என் அப்பா நல்லவர், என் அப்பா நல்லவர். என்னை காப்பாற்றுவார், என்னை உயர்த்துவார், என் மேன்மையாக வைப்பார், என்னை கைவிட மாட்டார், என்னை கைவிட மாட்டார். வெட்கத்திற்கு பதிலாக எனக்கு தேவன் சந்தோஷத்தை கொடுப்பார், சஞ்சலத்துக்கு பதிலாக உயர்வை கொடுப்பார், அநியாயத்துக்கு பதிலாக எனக்கு நியாயத்தை செய்வார் ஆண்டவர். ஹalleluya. நியாயத்தை செய்கிற தேவன், என்னை காண்கிறவர், என்னை காண்கிறவரே உமக்கு ஸ்தோத்திரங்கப்பா. நான் எங்களை பார்த்திருக்கீங்கப்பா, நன்றி. ஒவ்வொரு கண்ணீரை அடர துடைக்கிற நாளா இருக்கட்டாப்பா. யாரெல்லாம் கண்ணீரோடு தகப்பனே, அழுகியோடு, வெள்ளி சொல்ல முடியாத பாரத்தோடு அழுத தகப்பனே, கண்ணீர் வற்ற நிலையில கவலையோடு கண்ணீர் இருக்கிறாங்களோ, அவங்க கண்ணீர்கள் எல்லாத்தையும் மாற்றி போடுங்கப்பா. எங்களை உண்மை விட்டா யார் இருக்கிறாங்கப்பா? நீதான் மாற்று கடவுள், நீதான் மாற்றுகிறவர். என் கண்ணீர் நிச்சயமா துடைப்பில். நீர் எங்கள் பிதாவானால் என் கண்ணீர் துடைக்கப்படுவது நிச்சயம் ஆண்டவரே. அப்படியே மாற்றுக்கு நன்றி பொறுப்படுத்திக் கொள்ளும். இயேசு கிறிஸ்து நாம ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவுடைய அன்பும் ஆவியும் ஐக்கியம் அன்னியும் இன்றும் முன்னு சதாக்கள் நாம் இருப்பதாக. இல்லை சேர்ந்து சொல்லலாமா? என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரியும். ஆமென். நம்ம ஹalleluya. நம்ம சேர்லஸ் கூட ஜெபம் பண்ணிடலாம். ஆண்டவரே, சேர்லஸ் ஒப்பு கொடுக்க மேசி நாமத்தினால நம்ம அடிபட்டு அந்த ஆண்டவரை காயங்களை சீக்கிரமாக உதவி செய்திருக்க நன்றி. இந்த காயங்கள்லாம் சீக்கிரம் மாட்ட ஆண்டவரே. யாராவது பலவீனமா இருந்தா எல்லா பலவீனத்துல மாத்தி போடுங்க, சுகத்தை கொடுங்க. இயேசு நாம ஜெபிக்கும் நல்ல பிதாவே. ஆமென். ஹalleluya. காட் பிளஸ் யூ. கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. பக்கத்துல கரங்களை கொடுத்து கடன் செல்லுங்கள். ஹalleluya.